அத்தியாயம் -1. அறை வராண்டாவில் 10க்கும் மேற்பட்ட ஆடவர்கள் படபடப்பாய் நின்றிருந்தனர். நின்றவர்கள் ஒருவருக்கொருவர் நிற்கும் காரணத்தை கேட்டுத் தெரிந்து கொண்டனர். சிகரெட் புகைத்தபடி ஒரு சபாரி இளைஞன். நான் டைரக்டர் அங்குசாமிகிட்ட அசோசியேட்டாக இருந்தவன். வின் படம் மாதிரி ஒரு படம் பண்ணனும்னு ஒரு தெலுங்கு புரொடியூசர் என்னை கான்டாக்ட் பண்ணினார். பெரிய பட்ஜெட் படம். பிரமாதமா கதை சொல்லி புரொடியூசரை பாக்கெட்ல அள்ளிப் போட்டுக்கணும்னு பாக்குறேன். கையில ஒன்லைன் கதை ரெட்டி. திரைக்கதையும் வசனமும் பண்ண எழுத்தாளர் முரளி மனோகர் ஒத்துக்கிட்டார்னா படம் சில்வர் ஜூப்ளிதான். இரண்டாம் அவர் எனக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் துளியும் சம்பந்தமில்லை. நான் முரளி மனோகரின் தீவிர வாசகன். என் மக 27 வயசாகியும் மெச்சூர் ஆகாம இருக்கா. முரளி மனோகரின் ஆசீர்வாதம் இருந்தா என் மக மெச்சூர் ஆயிடுவா. மெச்சூர் ஆன கையோட இவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருவேன். உங்க மக எங்கே? அதோ படிக்கட்ல அம்மாவோட உட்கார்ந்திருக்கா. நீங்க? நான் சுவாமி ருத்ரானந்தாவை பார்க்க திருவண்ணாமலை போயிட்டு இருக்கேன். முரளி மனோகரின் சிபாரிசு கடிதம் இருந்தா சுவாமி நம்மகிட்ட பேசுவாராம். அதனால் சிபாரிசு கடிதம் வாங்க வந்திருக்கேன். என் பெயர் சந்தானம். வயசு 48 ஆகுது. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டேன். முரளி மனோகரை சந்திச்சு பெயரை மாத்தி வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேறிடலாம்னு பாக்கிறேன். நான் வளரும் கவிஞன் ஆனந்த். முரளி மனோகரை பார்த்தா நம்பள 4 டைரக்டர்க கிட்ட சிபாரிசு பண்ணுவாரில்ல. குளிர்கண்ணாடி அணிந்த ஜோல்னாப்பை ஆசாமியை அருகில் இருந்தவர் வினவினார். நீங்க? நானா? சும்மா முரளி மனோகரை பேட்டியெடுக்க வந்திருக்கேன். எந்த பத்திரிகைக்கு? நான் ஒரு பிரிலான்சருங்க. அப்பாயின்மென்ட் வாங்கியிருக்கீங்களா? கீம அப்பின்னா அவர் பேட்டி கொடுக்க மாட்டார். அது என் கவலை. தள்ளுவண்டியில் காலை டிபன் வந்து காத்திருந்தது. முரளி மனோகரின் 2 உதவியாளர்கள் காத்திருந்தனர். ஒரு உதவியாளர் கையில் பில்டர் கிங்சைஸ் சிகரெட் பாக்கெட்கள். இன்னொருவரின் கையில் ஆங்கில தமிழ் தினசரிகள். அறைக்கதவின் உட்புறமாக ஏதாவது அரவம் கேட்கும் போது கதவு திறக்கப்படுவதாய் காத்திருந்தோர் பரபரத்தனர். ஒரு உதவியாளர் அவசரப்படாதீங்க சார், தியானத்துல இருக்கார். அவர் தியானத்தை முடிக்க இன்னும் அரை மணி நேரமாகும். மிக மெதுவாக நேரம் கரைந்தது. சரியாக 37 நிமிடங்களுக்குப் பின் கதவு லேசாகத் திறந்தது. காத்திருந்தோர் அனைவரும் உள்ளே போயினர். இரட்டைப்படுக்கையில் ஒரு 52 வயது சதைத்த ஆசாமி சம்மணமிட்டு அமர்ந்திருந்தார். தலைகேசம் சடைசடையாய் தொங்கியது. ஒழுங்கீனமான தாடி. நெற்றி முழுமைக்கும் விபூதி பூசி குங்குமம் நடுவில் அப்பியிருந்தார். கனத்த பேசும் புருவங்கள். இடுங்கிய கண்கள். நாசியில் ரோமங்கள் எட்டி பார்க்கும் முக்கு. அழுக்கடைந்த சேவல் கொண்டை நிறம் கொண்ட மீசை. நிகோட்டின் உதடுகள். வரிசை தவறிய பற்கள். கழுத்தில் கொத்தாய் மைனர் செயின்கள். தன் மீது 1 லிட்டர் புருட் நறுமணம் பாய்ச்சியிருந்தார். காபியை குடித்தபடியே சிகரெட் புகைத்தார். அவருக்கு பக்கத்து மேஜையில் சுவாமி ருத்ரானந்தா புகைப்படம் அமர்ந்திருந்தது. முதலில் முரளி மனோகரின் கருணை கடாட்சம் அங்குசாமியின் அசோசியேட்டிடம் பாய்ந்தது. ஏய், நீ மார்ட்டின் ராஜாதானே? உன்னை கலிநாயகன் ஷூட்டிங்லையே பார்த்து நான் சொல்லல. நீ பெரிய டைரக்டரா வருவேன்னு. உன்கிட்ட புரொடியூசரை அனுப்பிச்சதே நான் தானடா. பக்கத்துல வந்து உட்கார். ஒரு பக்தி பாடலை கண்ணீர் ஒழுக பாடியபடி மார்ட்டினின் தலையைத் தொட்டார். உன் முதல் படம் சில்வர் ஜூப்ளிடா. திரைக்கதை வசனம் நீங்கதான் இழுத்தான். கதை நீயே தயார் பண்ற அளவுக்கு பெரிய ஆளாய்ட்டியா படுவா. மிஸ்டர் டீட்ஸ் டி பார்த்தியா? நீ பார்த்திருக்க மாட்ட. நீ குடியை மிஸ்டர் டீட்ஸை உல்டா பண்ணி கதை தரேன். பிழைச்சுப் போ. சகலத்துக்கும் என் கூலி 1.5 லட்சம் ரூபா. புரொடியூசர் வந்திருக்கானா? ஆமாம். ரிசப்ஷன்ல காத்துக்கிட்டு இருக்கார். கையோட சூட்கேஸ் கொண்டாந்திருக்கானா? ALDIT. மடையனை மேல வரச்சொல்லு. தயாரிப்பாளர் ஓடிவந்தார். அவருடன் தெலுங்கில் கதைத்தார் முரளி மனோகர். பின் எனக்கு பணம் பெரிசில்லை. அட்வான்ஸ் 1 லட்சத்தை சுவாமி ருத்ரானந்தா படத்து முன்னாடி வச்சுட்டுப்போ. பணத்தை மறுபேச்சில்லாது வைத்தார் தயாரிப்பாளர். என்னைக்கு பூயை. இன்னும் கதையே முடிவாகல. எவன் சொன்னான்? நான் டைட்டில்ல இருந்தாலே படத்துல கதை இருக்குன்னு அர்த்தம்யா. பூஜை வருகிற 17 ஆம் தேதி RVM ஸ்டுடியோல வை. ஹிரோவா மாதவன் வேண்டாம், பிரசாந்தை போடு. தமிழ் படம் நல்லா பண்ணியிருக்கான். மயூசிக் மணிசர்மா போதும். பிரேசில் கியூபன் ஃபோல்க் சாங்ஸ் கேஸ்ட் கொடுத்து கேட்சியா 6 டியூன் பிடிச்சிரலாம். காமெடிக்கு விவேக் வேண்டாம். கிரேசி மோகன் சீரியல்ல ஒரு பையன் சந்திரபாபு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை மெயின் காமெடியனா போற்றலாம். முரளி மனோகர் சொல்வதையெல்லாம் மந்திரம் கேட்பது போல் தெலுங்கு தயாரிப்பாளரும் புதுமுக இயக்குனரும் தலையாட்டி கேட்டு கொண்டனர். பூஜைக்கான இன்விடேஷன்ல என் பெயரை அமர்க்களமா போடப்பாரு. என் விளம்பரத்துக்காக சொல்லல. உன் படம் ஓடனும் பாரு.
பணத்தை ஒரு உதவியாளன் எடுத்து சூட்கேஸில் பதுக்கினான். மகளுடன் நின்ற பெற்றோரிடம் முரளிமனோகர், உங்க மக பெரிய மனுஷி ஆகலேன்ற வருத்தத்துல வந்திருக்கீங்க என்கிட்ட இல்லையா? அந்த 27 வயது பெண்ணை அருகில் கூப்பிட்டு தலையை தோளை தடவிக் கொடுத்தார். பெண் நெளிந்தாள். கவலைப்படாதீங்க, இவள் இன்னும் 2 மாதங்களில் ருது ஆகிவிடுவாள். ஒரு டம்ளலில் குளிர்நீர் கொண்டு வரச்சொல்லி சில சமஸ்கிருத ஸ்லோகங்கள் முணுமுணுத்து அப்பெண்ணை அக்குளிர்நீரை குடிக்கச் சொன்னார். அவளும் குடித்தாள். தட்சணை 1001 சுவாமி படத்தின் முன் வைத்து போங்கள். நன்றி ஐயா. நீ சுவாமி ருத்ரானந்தாவை பார்க்க உங்க சிபாரிசு கடிதம் வேண்டும். நான் சிபாரிசு கடிதங்கள் தருவதாக உனக்கு எவன் சொன்னது? தினப்பூல கிசுகிசுவா போட்டிருந்தாங்க. அப்ப அவன்கிட்ட போய் கேளு. நான் என்ன சுவாமிஜிக்கு போஸ்ட்மேனா? போய்யா வெளில. அவர் தயங்கியபடி வெளியேறினார். உனக்கு என் பெயர் சந்தானம். நேமாலஜிபடி பெயர் மாற்றணும். தட்சணை கொண்டு வந்திருக்கியா? ஓ. ஒரு பேடு எடுத்து சந்தானத்தின் பிறந்த தேதி, பிறந்த ஊர், பெற்றோர் பெயர் குறித்து ஏதேதோ கணக்குகள் போட்டு நிமிர்ந்தார் முரளிமனோகர். உன் பெயரை மாத்தத்தானியா வேணும்? இன்னையில இருந்து உன் பெயர் பாரதி சந்தானம். உடனே பெயர் மாற்றத்தை கவர்மெண்ட் கெஸ்ட்ல அறிவி. தட்சணை 2002 சுவாமி படத்து முன்னாடி வைத்தார். நல்லது. கிளம்ப. இன்னும் 6 மாதம் கழித்து வந்து உன் புதுப்பெயர் தந்த அற்புதங்களை என்னிடம் செப்பு. நான் கவிஞன் ஆனந்த். இதோ என் கவிதை தொகுப்பு. கிழக்கு கிழக்கல்ல. நீங்கதான் டைரக்டர்ஸ் கிட்ட எனக்கு சிபாரிசு பண்ணி வாய்ப்பு வாங்கித்தரணும். நீ எனக்கு என்ன மச்சானா மச்சினனா? சிபாரிசு பண்ணி வாய்ப்பு வாங்கித்தர. போய் சொந்த ஊர்ல அப்பன் வேலைய கவனி. கடைசியாக முரளிமனோகர் கடைக்கண் பார்வை ஜோல்னா ஆசாமியிடம் பாய்ந்தது. டிப்பனை சாப்பிட்டவாறே. யாரையா நீ? நான் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். என் பேட்டி வர்றா பத்திரிகை சர்க்குலேஷன் செமத்தியா கூடும் தெரியுமா உனக்கு? பேட்டிக்கு சன்மானம் வாங்கித் தருவியா நீ? எனக்கே 200-300 தான் கிடைக்கும் சார். இவனை பார்க்க பாவமாயிருக்கு. இவனுக்கு பேட்டி தரலாமா அசிஸ்டன்ஸ்? போனார். கொடுங்க சின்ன சுவாமி. சரி பேட்டி கொடுக்கிறேன். உன் பெயர் என்ன? ரவிகாந்தன். பார். பேட்டி என்னை குளோரிபை பண்ற மாதிரி இருக்கணும். நெகடிவ்வா இருந்துச்சுன்னு வச்சுக்க. எழுதுற உன் கை விளங்காம போயிடும். ஜோல்னா ஆசாமி மையமாய் சிரித்தான். டேப் ரிக்கார்டர் வச்சிருக்கியா? இல்லை. எல்லாம் குறிப்பு நோட்டுத்தான். கேள்விகளை ஆரம்பி. 10 வருடங்களுக்கு முன் சாதாரணமாக காட்சியளித்த நீங்கள் தற்பொழுது மீசை ஜடாமுடி வளர்த்து டிபிக்கல் சாமியாராய் காட்சியளிக்கிறீர்கள். எழுத்தை விட ஆன்மீகம் லாபம் தரும் தொழில் என்று கண்டு கொண்டீர்களோ? மௌனமாய் வெறித்தார் முரளிமனோகர். பின் வாயைத் திறந்தார். என் பக்தியை கொச்சைப்படுத்தாதே. வெளிப்புற மாற்றங்களை உன்னை போன்ற அறிவிலிகள் தான் பெரிது படுத்துவீர்கள். உங்கள் சாமியார் ஒப்பனைக்கு இன்னொரு தியரி சொல்ட்டுமா? நான் பொதுவாகவே சினிமாவுக்கு வரும் எழுத்தாளர்களை காலில் போட்டு மிதித்து எடுத்து விடுவார்கள் சினிமா மக்கள். அல்லது சில்லி சாஸில் நனைத்து மிளகாய் பஜ்ஜி தின்னுவது போல் தின்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் சாமியார் ஒப்பனையில் நின்று அருள் வாக்கு வழங்கி சினிமாக்காரர்களை காலடியில் போட்டு நசுக்கி வைத்துள்ளீர்கள். இது ஒரு வகையில் எழுத்தாளர்களின் வெற்றி எனக் கொள்ளலாம். ஆனால் இந்த மாயையை உபயோகப்படுத்தி நீங்கள் உங்களின் சிறந்த நாவல்களை சினிமாவாக்க முயலவில்லை. அதற்கு பதிலாக ஆங்கில சி.டி. களை பார்த்து உண்டாக்கள் பண்ணி தருகிறீர்கள். உங்களால் சினிமாவின் தரம் மேலும் தாழ்ந்துள்ளது. உன்னுடைய பேச்சு என்னை பாராட்டுகிற மாதிரியும் இருக்கிறது, திட்டுகிற மாதிரியும் இருக்கிறது. ரவிகாந்தன், உங்களுடைய வாசகி ஒருவரை நீங்கள் 3வது திருமணம் செய்து கொண்டதாக வதந்தி உலவுகிறதே. அது என் தனிப்பட்ட விஷயம். அடுத்த சில வருடங்களில் சினிமாவையும் எழுத்தையும் விட்டுவிட்டு முழுநேர சாமியார் ஆகிவிடுவீர்கள் என்கிறார்களே. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீ வந்து என் சிஷ்யனாகலாம். வேலைக்கு போகும் பெண்களின் பிரச்சனைகளை அழுதழுது எழுதி இன்றைக்கு வரும் அனைத்து அழுவாச்சி டிவி சீரியல்களின் அஸ்திவாரமாக விளங்குகிறீர்கள் இல்லையா? அந்த பெருமை எழுத்தாளர் சாருபாலாவுக்குத்தான் முழுக்க சாரும். உங்கள் எழுத்து முற்போக்கா பிற்போக்கா? வெகுஜனப்போக்கு. டிவி சீரியல்களுக்கான கதைகள் எப்படி தயார் செய்கிறீர்கள்? 260 எபிசோட் கொண்ட மெகா சீரியலை 13-13ஆக பிரித்துக் கொள்கிறோம். மதர் இந்தியா போன்ற படங்களை சீரியலின் மையக்கருத்தாய் வைத்துக்கொண்டு 13 எபிசோடுகளுக்கு ஒரு கதையை தழுவி பிரதான கதையுடன் இணைக்கிறோம். சென்னையிலுள்ள எல்லா பதிப்பகங்களும் வெளியிட்டுள்ள பிரபலங்களின் நாவல்களிலிருந்து சம்பவங்களை சுட்டு சீரியலுடன் கோர்க்கிறோம். மொத்தத்தில் ஒரு மெகா சீரியலில் குறைந்தபட்சம் 20 திருடப்பட்ட நாவல்களாவது புதைந்து மக்கிப்போயுள்ளன. இதைச் சொல்ல உங்களுக்கு வெட்கமாயில்லை? நான் ஏன் வெட்கப்படணும்? நான் சொல்வதைத்தான் டிவி சீரியல் தயாரிக்கும் நிறுவனங்கள் அனைத்தும் செய்து வருகின்றன.
என்னைப் போலவே இன்னும் 3-4 எழுத்தாளர்கள் பிற எழுத்தாளர்களின் உழைப்புகளை உறிஞ்சி ஒட்டுண்ணியாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களின் பெயர் உனக்கும் தெரியும். சினிமா கதை ரெசிபி. ரொம்பத் தலையை பீத்துக் கொள்ள வேண்டியதில்லை. 10 வருடங்களுக்கு முன் வெள்ளி விழா 100 நாள் கொண்டாடிய தமிழ் படங்களை தற்சமய ட்ரெண்டுக்கு உல்டா பண்ணினால் நிச்சய வெற்றி. ஒரு படத்தில் 20% செக்ஸ், 20% காமெடி, 10% அம்மா தங்கை நண்பன் சென்டிமென்ட், 20% இசையும் பாட்டும், 10% கதை இருந்தால் படம் கோல்டன் ஜூப்ளியே ஓடும். படத்தில் ஹீரோவை 6 கோடி மக்களில் முதன்மையானவனாக சித்தரிக்க வேண்டும். ஜோல்னா ஆசாமியின் முகம் இருண்டு கருத்தது. சடாரென்று ஜோல்னா பையிலிருந்து சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கியை கையில் எடுத்தான். உதவியாளர்களிடம் திரும்பினான். யாராவது சப்தம் போட்டீங்க, இரக்கம் காட்டாம சுற்றுவேன். 2 உதவியாளர்கள் அழுதனர். எங்களை விற்று. மூச். அழக்கூடாது. இப்படி பக்கத்தில் வாருங்கள். மயக்கமருந்து நிறைந்த 2 டிஸ்போஸ்பின் சிரிஞ்சை அவர்களின் புட்டத்தில் குத்தி இழுத்தான். போய் இருவரும் குளியலறை பாட்டப்பில் சப்தம் போடாமல் படுத்துக் கொள்ளுங்கள். உதவியாளர்கள் படுத்துக்கொண்டனர். முரளி மனோகர் இறைந்தார். என்னையா என்னென்னமோ சீன் காற்ற. ரிப்போர்ட்டர் மாதிரி நடிச்சு என் வயித்ல அமிலத்தை வார்த்திட்டியே. நான் இறையருள் மிக்கவன். என்னை உன் துப்பாக்கி ஒன்றும் பண்ணாது. பதிலாக துப்பாக்கி பின்புறமாக உன்னை சுட்டுக்கொன்றுவிடப் போகிறது. துப்பாக்கியை கீழே போட்டு விட்டு அருகில் வா. உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். உன் பாவங்கள் உன்னை விட்டு அகலும். சுவாமி ருத்ரானந்தாவின் விசேஷ தரிசனம் கிடைக்க உனக்கு வழிவகை செய்கிறேன். வெள்ளித்திரையிலோ சின்னத்திரையிலோ உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேண்டுமென்றால் வெட்கப்படாமல் கேள், உதவுகிறேன். ப்ளீஸ். என்னை எதுவும் பண்ணிராதப்பா. ஜோல்னா ஆசாமி காகப்பார்வை பார்த்தான். சைலன்சர் இயங்கியது. ஷப். டோட்டா நடுநெஞ்சை துளைத்தது. சம்மண நிலையிலேயே பின்னுக்கு பிணமாய் சரிந்தார் முரளிமனோகர். கதவை திறந்து கொண்டு வெளியேறும் ஜோல்னா ஆசாமியை புதிய விசிட்டர் வினவினான். ஐயா இருக்காங்களா? ஐயா மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்திட்டார். பல மணி நேரமாகும். காரில் ஏறி மறைந்தான் ஜோல்னா ஆசாமி. முரளிமனோகரின் பிரேதத்தை பார்த்து வானம் வெடிக்க அலறினான் அரை பணியாளன். அத்தியாயம் 2. பார்க் அவென்யூ ரெடிமேட் சட்டையும் லிவ் இன் ஜீன்ஸும் உடுத்தியிருந்தான் டியாரா. சம்மண நிலையில் மல்லாக்கச் சரிந்திருந்த முரளிமனோகரின் சடலத்தை கையுறை அணிந்து கொண்டு ஆராய்ந்தான். பாட்டப்பில் கிடந்த 2 உதவியாளர்களுக்கு மருத்துவர்கள் மயக்கம் தெளிவித்துக் கொண்டிருந்தனர். முரளிமனோகரின் கைப்பையில் 2 லட்சத்தி சொச்சம் பணம் இருந்தது. தலையணுக்கு அடியில் வெள்ளியால் செய்யப்பட்ட 5 விநாயகர் மினி விக்கிரகங்கள் காணப்பட்டன. டெலிவிஷனுக்கு அடியில் டி பிளேயர் காணப்பட்டது. தனி உரையில் 60க்கும் மேற்பட்ட டிவிடிகள் பாதுகாப்பாய் வைக்கப்பட்டிருந்தன. கதைப்பேடில் ஜோசியம், வாஸ்து, பேரியல், பொது சிபாரிசு சம்பந்தமான தகவல் குறிப்புகள் காணப்பட்டன. இரட்டைப்படுக்கையின் தலைமாட்டில் லேப்டாப் கம்ப்யூட்டர் காணப்பட்டது. அதில் பல ஆங்கில சினிமாக்களின் உல்டாக்களை கதை சுருக்கமாக எழுதி வைத்திருந்தார். தவிர ஒரு முழு சினிமாவுக்கு தேவைப்படும் திரைக்கதையை தயாரித்து வைத்திருந்தார். ஒரு கோப்பு நிறைய வாசகிகளின் முகவரிகள் தொலைபேசி எண்களுடன். ஒரு தனிக்கோப்பில் 1000க்கும் மேற்பட்ட புதிய நாவல் தலைப்புகள் யோசித்து வைத்திருந்தார். நாவல் தலைப்பு இத்தனை எழுத்துக்களில் வர வேண்டுமாய் முரளிமனோகர் திட்டமிட்டிருந்தது தெரிந்தது. சிரித்தான் டியாரா. சிரிக்கும் டியாராவை நெருங்கினார். தேவா, என்ன சிரிக்கிற? மனுஷன் தன் வாழ்நாளில் என்னென்ன திட்டம் போடுறான். அத்தனையையும் மரணம் ஒரு மைக்ரோ நொடியில் கலைத்து விடுகிறது பாருங்கள். மனிதனின் வாழ்க்கை கடும்புயலை வரவேற்கும் ரங்கோலி. எதற்காக இந்த முரளிமனோகர் கொல்லப்பட்டிருக்கிறார்? முரளியின் உதவியாளர்களை விசாரித்தால் உண்மை பலப்படும். மருத்துவர் எட்டி பார்த்தார். 2 உதவியாளர்களும் மயக்கம் தெளிந்துவிட்டனர். நீங்கள் பேசலாம் டியாரா. டியாரா அவர்களை நெருங்கினான். முதல் உதவியாளனிடம், உனது பெயர் என்ன? அறிவானந்தம். சொந்த ஊர்? ஊட்டி. அப்பா அம்மா? 2 பேருமே ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ். நீ வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? ஆமா சார். சினிமா ஆசையால ஊரை விட்டு நீ ஓடிவந்து எத்தனை வருஷமாகுது? ஓடி வரல சார். டிகிரி முடிச்சதும் பெற்றோர்கிட்ட சொல்லிட்டுத்தான் சென்னை வந்தேன். சென்னை வந்து 10 வருவமாகுது சார். இதுக்கு முன்னாடி யார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்த? வசந்த் கிட்ட 4 வருஷம். பார்த்திபன் கிட்ட 2 வருஷம். கடைசி 4 வருஷமா இவர்கிட்டதான் சார். இவர் உனக்கு என்ன வேலை கொடுத்திருந்தார்? எலூர் லெண்டிங் லைப்ரரி, ஈஸ்வரி நூலகம், இப்படி எல்லா இடங்களிலும் எனக்கு உறுப்பினர் கார்டு வாங்கிக் கொடுத்திருந்தார். ஆங்கிரமில்ஸ் அண்ட் பூன் நாவல்களை படித்து 40 வரிகளில் கதை சுருக்கம் செய்து தரவேண்டும் நான். பத்திரிகையில் வரும் உண்மைச் செய்திகளை கட் பண்ணி முரளிமனோகர் பார்வைக்கு வைப்பேன். உனக்கு ஏதாவது சம்பளம் தந்தாரா?
பணம் விஷயத்துல தங்கமான மனுஷர் சார் அவர். எனக்கு முழு வேளை சாப்பாடு ப்ரீ. மாசம் 6000 சம்பளம் தந்தார். அவருக்கு ரெடிமேட் ட்ரெஸ் எடுக்கப் போகும் போது நமக்கும் 2 செட் ட்ரெஸ் எடுத்து தருவார். வணக்கம் தமிழகம் அரிகிரி அசெம்பிளி பேட்டிகளில் கூட எங்கள் இருவர் பெயரையும் அன்புடன் கோட் பண்ணியிருந்தார். அறிவானந்தம். முரளிக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல யார் ரூம் போட்டு கொடுத்திருந்தாங்க. மத்த செலவுகள் புரொடியூசர் குஞ்ச்பாண்டி சார். முரளி மனோகரின் தின வருமானம் என்ன? தின வருமானம்னு சொல்ல முடியாது. மாத வருமானம் 10 லட்சம் இருக்கும். முரளி வீட்டுக்கு போவியா? ஓ அடிக்கடி. முரளியின் இரு மனைவிகள் எப்படி? ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க சார். முரளியின் 2வது மனைவி ரொம்ப அழகாமே. முரளிக்கும் அவரின் 2வது மனைவிக்கும் செக்ஸ் வாழ்க்கையில அதிருப்தி இருந்ததாமே. முரளியின் 2வது மனைவியின் மீது உனக்கு ஒரு கண் என்கிறார்களே. அறிவானந்தம் கண் சிவந்தான். அவங்களைப் பத்தி அவதூறா பேசுனீங்க. உங்களை கொலை செய்யவும் தயங்கமாட்டேன். அவங்க ஒரு பத்தினி தெய்வம். அவங்க முரளி சாருக்கு மனைவியா வந்தவுடன் தான் முரளி சார் வாழ்க்கையில பணமழை. முரளி சார் எனக்கு குரு. முரளி சாரின் மனைவி எனக்கு குருபத்தினி. அவங்க செக்ஸ் வாழ்க்கையை பத்தி நான் எப்படி சார் யோசிப்பேன். சரி எல்லாத்தையும் விடு. கொலையாளியை நேரில் பார்த்தவங்கள்ல நீயும் ஒருத்தன். நீ சொல்லு. கொலையாளி எப்படி இருந்தான்? கொலையாளிய முன்ன பின்ன பாத்திருக்கியா? கொலையாளிய பார்த்தேன். அவன் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர் ஒப்பனையில வந்திருந்தான். அவனை இதற்கு முன் நான் பார்த்ததில்லை சார். அவனை உன்னால் வர்ணிக்க முடியுமா? நான் ஒன்னும் ஸ்பெஷலா அவனை கவனிக்கல சார். ஆளு ஒல்லியா இருந்தான் சார். பரட்டையாய் தலைகேசம். அதன் மேல் பழைய ஒரு கிரிக்கெட் தொப்பி. கண்களில் பவர் கிளாஸ் அணிந்திருந்தான். ஜிப்பா தொல்தோள பேன். இடது தோளில் ஜோல்னாப்பை. அவனுக்கு என்ன வயசிருக்கும்? 30-35 இருக்கும். நிறம் மாநிறம்தான். அவனது பேச்சுத்தமிழில் ஏதாவது வட்டார வழக்கு தென்பட்டதா? படல சார். அவன் ஏதாவது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவனாக தென்பட்டானா? இல்ல சார். அவன் முரளி மனோகரை கொலை செய்த நோக்கம் என்னவாயிருக்கும்? யூகிக்க முடியல சார். முரளி மனோகரை அவன் என்னென்ன கேள்விகள் கேட்டான்? சொன்னான். முரளி தனது வாசகி ஒருத்தியை 3வது திருமணம் செய்து கொண்டது உண்மையா? திருமணமெல்லாம் நடக்கல சார். அந்த பொண்ணுக்கு முரளி சார் மேல செமக்கிருக்கு. முரளி சாருக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையே செக்ஸ் உறவு இருந்திருக்கக்கூடும். ஆனா அதையும் நான் ஒரு நாளும் யோசிச்சு பார்த்ததில்ல. முரளி சாரைத் தேடி நிறைய பெண்கள் வருவார்களோ? வருவாங்க. நோக்கம்? முரளி சார் எழுத்து மேல அவங்களுக்கு செமகிரேஸ் சார். அந்த அன்பை காட்ட அவங்க தங்களின் உடம்பை எவ்வித நிபந்தனையும் இல்லாம முரளிசார் வசம் ஒப்படைக்க தயாரா இருந்தாங்க. சில சினிமா முன்னணி நடிகைகளே இவருடன் உறவு வைச்சுக்கிட்டா தெய்வீக அருளால வாய்ப்புகள் வந்து குவியும்னு நம்புனாங்க. முரளி 3வது திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்பட்ட வாசகியின் பெயரென்ன? ஆண்டாள். பொருத்தமான பெயர்தான். லாப்டாப் கம்ப்யூட்டரில் ஆண்டாளின் தொலை பேசி எண் இருந்தது. டியாரா பேசினான். எதிர்முனை பதறிகதறி சிதறியது. முரளியின் 2வது உதவியாளரை விசாரிக்க ஆரம்பித்தான் டியாரா. பி. நான் வேம்பு. ஊர் தஞ்சை மாவட்டம். விவசாய குடும்பம். என் வயது 32. +2 பெயிலானவுடன் சென்னைக்கு ஓடி வந்து விட்டேன். ஒரு பத்திரிகையாசிரியர் சிபாரிசில்தான் முரளி சாருக்கு உதவியாளனாக வந்து சேர்ந்தேன். ஆங்கில டி. களை பார்த்து கதைச்சுருக்கம் தயாரிப்பது என் வேலை. எனக்கும் சம்பளம் 6000. முரளிசாருக்கு மாத நாவல்கள் எழுதுவதில் கோஸ்ட் ரைட்டராகவும் செயல்பட்டேன். ஒரு நாவலுக்கு தனியாக 1000 ரூபாய் கொடுத்துவிடுவார். முரளி சார் எனக்கு குரு அல்ல முதலாளி அவ்வளவே. முரளிசாருக்கும் அவரின் 2வது மனைவிக்கும் இடையே செக்ஸ் அதிருப்தி இருந்தது உண்மைதான். முரளி ஆண்டாளை கோயிலில் வைத்து இரகசிய திருமணம் செய்து கொண்டது எனக்கு தெரியும் சார். முரளியை சந்திப்பதற்கு முன் ஆண்டாள் ஓர் இளைஞனை காதலித்து வந்தார். அந்த இளைஞனை நான் நேரில் பார்த்தது கிடையாது. முரளியை பார்த்ததும் ஆண்டாள் தடம் மாமறிவிட்டார். காதலனை கை கழுவி விட்டார். அவன்தான் வந்து முரளியை சுட்டுக் கொன்றானோ என்னவோ. வந்த கொலையாளி பணத்தை எடுத்துச் செல்லவில்லை பாருங்கள். தேவா டியாராவின் தோளை மென்மையாய் தொட்டார். நிமிர்ந்தான் டியாரா. வாசலில் ஆண்டாள். கிரேக்கச் சிற்பமாய் வளைவு சுழிவு நெளிவுகளுடன் அவள். ஓடி வந்தவள் முரளியின் பிரேதத்தின் முன் முழுங்காலிட்டாள். தலைகேசத்தை அவிழ்த்து விட்டுக்கொண்டாள். நாதா, பிராணநாதா. குளிர் சாதனப் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் 2 அரை கோள ஜெல்லி ததும்புவது போல் ததும்பின ஆண்டாளின் மார்பகங்கள். தோல் உரிக்கப்பட்ட இறால் நின்று நடனமாடுவது போலிருந்தது அவளது தொப்புள். முப்பரிமாணத்தில் சிரசானம் செய்யும் ஆச்சரியக்குறியாய் அவளது தொப்புள். லோகிப் வயிற்றின் இருபுறம் குழிவு, நடுவில் சிறு புடைப்பு. இடுப்பு மடிப்புகளுக்கு இடை சாண்ட்விச்சாய் வியர்வைத் துளிகள்.
ஆண்டாளைப் பார்த்ததும் தொன்மை சார்ந்த காமம் கிளர்ந்தது. கோயில் உட்பிரகாரம் சந்தனவாசனை கற்பூரவாசனை வௌவால் கழிவு வாசனை மார்புக்கச்சை மேகலை ஒட்டியானம் மணக்கும் விபூதி குங்குமம் வெளிப்பிரகார சிற்பங்கள். ஆண்டாள் மயக்கும் கருப்பு நிறத்தில் இருந்தாள். ஆண்டாள் சில கேள்விகள் என்ன நிமிர்ந்தாள். உங்களுக்கும் முரளிக்கும் கோயிலில் இரகசிய திருமணம் என்றைக்கு நடந்தது தேதி கூறினாள். நீங்கள் கர்ப்பமாய் இருக்கிறீர்களா. ஆம், நான் 60 நாள் கர்ப்பம். இரண்டாம் முரளிமனோகர் என் தங்கவயிற்றில். உங்கள் முதல் காதலர் பெயர் என்ன. அவனுக்கும் எனக்கும் இடையே இருந்தது வெறும் இனக்கவர்ச்சி. முரளியை நான் பார்த்ததும் பிறவிகள் தாண்டி வரும் காதல் இனக்கவர்ச்சியை ஜெயித்தது. அவளது பெயர் உங்களுக்கு எதற்கு. அவன் ஒரு கோழை. அவன் முரளியை கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை. நான் மட்டும் கர்ப்பமாய் இல்லாதிருந்தால் முரளியின் சிதையுடன் உடன்கட்டை ஏறுவேன். முரளியின் சொத்துகளின் மீது உங்களுக்கு ஒரு கண் என்கிறேன் நான். சொத்தை அடைவதற்காக வாடகை கொலையாளி வைத்து முரளியை கொன்றுவிட்டு இப்பொழுது தெய்வீக காதலியாய் நடிக்கிறீர்கள். ஆண்டாள் ஆண்டாள் பாய்ந்து டியாராவின் குரல் வளையை பற்றினாள். இப்படி அவதூறு பேச உனக்கு வெட்கமாயில்லை. கழுத்தை விடுங்கள். கேள்விகள் கேட்பது எனக்கு தொழில். இதில் எதற்கு நான் வெட்கப்பட வேண்டும். கைகளை தளர்த்தினாள் ஆண்டாள். முரளியை கடைசியாக எப்பொழுது பார்த்தீர்கள். ஆண்டாள் முந்தானேத்து. செக்ஸ் வைத்துக் கொண்டீர்களா. ஆம். முரளியின் உதவியாளர்களைப் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன. அறிவானந்தம் விசுவாசி. வேம்பு கொஞ்சம் வழிசல் பார்ட்டி. ஆனால் நடந்த கொலைக்கும் இவர்களுக்கும் துளியும் சம்பந்தமில்லை என நம்புகிறேன். டியாரா முரளி ஆண்டாள் திருமணம் முரளியின் இரண்டாவது மனைவிக்கு தெரியுமா. தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. தன்னை கை கழுவிவிட்டு புதிதாய் ஒரு இளம் யுவதியை திருமணம் செய்து கொண்ட முரளியை பழிவாங்க வாடகை கொலையாளி அமர்த்தியிருப்பாரோ முரளியின் இரண்டாவது மனைவி. அவரை நீங்கள் விசாரித்து உண்மையை வெளிக்கொணர வேண்டும். முரளி தன்னுடைய விரோதிகளை எதிரிகளைப் பற்றி உங்களிடம் பேசியிருக்கிறாரா. ஓ, இண்டஸ்ட்ரில உள்ள எல்லோருமே முரளியின் முகத்துக்கு நேரே பூங்கொத்தும் முதுகுக்குப் பின் குருவாளும் நீட்டியவர்கள் தான். வெற்றி பெற்றோருக்கு நிழலும் விரோதிதான். தலையாட்டிக் கொண்டான் டியாரா. தொடர்ந்து ரூம் அட்டெண்டரை விசாரித்தான். தடயவியல் நிபுணர் ரேகை வேட்டை நடத்தி முடித்தார். ஒரு பாலிதீன் கவருக்குள் ஒரு ரோமத்தை சேகரித்துக் கொண்டு வந்து டியாராவிடம் நீட்டினார் நிபுணர். நிபுணரிடம் கிசுகிசுப்பாய் பேசியபடி எழுந்தான் டியாரா. டிவி ஸ்டுடியோ. முதல் படத்தை வெற்றிப்படமாக டைரக்ட் செய்த நால்வர் செய்யும் கலந்துரையாடலை புதிய மன்னர்கள் என்கிற தலைப்பில் நிகழ்ச்சிப்பதிவு செய்து கொண்டிருந்தன 4 கேமிராக்கள். நான் எனது முதல் படத்தில் பாலியல் வக்கிரத்தை பிரதானப்படுத்தியிருந்தேன். மக்களுக்கு வக்கிரம் பிடிக்கும். அதனால் படம் வெள்ளிவிழா ஓடியது. இனி என் இடத்தை தக்க வைத்துக்கொள்ள வேண்டுமல்லவா. ஆகையால் செக்ஸ் ஓரியன்டட் படங்களையே தொடர்ந்து எடுப்பேன். ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் சமகவிரோதிகளையும் இக்கால பெண்கள் ஹீரோக்களாக பாவிக்கிறார்கள். ஒரு தாதாவை புனிதனாக காட்டி என் முதல் படத்தை வெற்றிப்படமாக்கினேன். தொடர்ந்து இதனையே செய்வேன். செயற்கைகோள் கலாச்சாரம் நம் கலாச்சாரத்தை விழுங்கி ஏப்பமிட்டுவிட்டது. எனவே தமிழ் கலாச்சாரத்தை டீஸ் பண்ணும் படம் எடுத்து ஜெயித்தேன். உங்கள் மூவரின் கருத்தை நான் மறுதலிக்கிறேன். பாலியல் வக்கிரம் சமூகத்தில் அபாயகரமாய் பரவியிருந்தாலும் அதனை கட்டுப்படுத்த வேண்டியது படைப்பாளிகளாகிய நம்மின் ஆதார பணி. ரவுடிகளை தாதாக்களை ஹீரோக்களாய் காட்டுவது குடிநீரில் விஷம் கலக்குவதற்கு சமம். கூட்டு குடும்பத்தின் மகத்துவம் ஒருவனுக்கு ஒருத்தி கொள்கை வாய்மையே வெல்லும் கோஷம் உடல் தாண்டிய மனம் சார்ந்த காதல் அடிப்படை கல்வியின் தேவை அரசியல் விழிப்புணர்ச்சி தீவிரவாதத்துக்கு எதிரான அகிம்சா போர் மத நல்லிணக்கம் அளவான குடும்பம் இவைகளை வலியுறுத்தியே நாம் திரைப்படம் எடுக்க வேண்டும். டைரக்டர் சசிதரன் நிகழ்ச்சிப்பதிவில் குறுக்கிட்டது ஒரு துப்பாக்கி உருவம். அதன் முகத்தில் மிக்கி மவுஸ் வரையப்பட்டிருந்தது. முதல் மூவரை நடுநெஞ்சில் சுட்டு வீழ்த்திவிட்டு நாலாமவரை சில நொடி உன்னித்தது. நாலாமவரை சுடாமல் ஓடி மறைந்தது. சசிதரன் மெழுகு பொம்மையாய் உறைந்து அமர்ந்திருந்தான். டிடெக்டிவ் ஏஜென்சி அலுவலகம். அத்தியாயம் 3. டியாரா கால் மேல் கால் போட்டு மிடுக்காய் அமர்ந்திருந்தான். எதிரே தேஜஸ்வினியும் சிஜாவும் வீற்றிருந்தனர். முதலில் எழுத்தாளர் முரளிமனோகர் கொலை. அடுத்து டேர்டெவில்தனமாய் 3 இளைய சினிமா டைரக்டர்கள் சுட்டுக்கொலை. இரண்டாவதாக நடந்த கொலைகளில் கொலையாளியின் முரட்டுத்தனமும் கச்சிதமான திட்டமிடலும் லாவகமாக தப்பித்து ஓடும் திறனும் வெளிப்பட்டுள்ளன என்றாள் தேஜி. சிஜா தலையாட்டினாள். அந்த கொலையாளி மட்டும் என் கைல கிடைச்சான்னா வயித்துல மிதிச்சு குடலை வாய்வழி வர வச்சிருவேன். டியாரா சிரித்தான் பேப்பர் வெயிட்டை உருட்டியபடி. டியாரா டிவி விசாரிக்க போனியே. என்னென்ன தகவல்கள் கிடைத்தன. கொலையாளி சுட்டுக்கொல்லப்பட்ட 3 டைரக்டர்களில் ஒருவரின் உதவியாளராக ஸ்டுடியோவுக்குள் புகுந்திருக்கிறான்.
மேக்கப் அறையில் இருந்தோரை மயக்கப்படுத்திவிட்டு தனது முகத்துக்கு பெயிண்டால் மாஸ்க் வரைந்திருக்கிறான். 4 டைரக்டர்களின் கலந்துரையாடலை நிகழ்ச்சி அமைப்பாளருடன் நின்று முழுதும் கேட்டிருக்கிறான். ஏறக்குறைய 4 சினிமா டைரக்டர்களின் தமிழ் சினிமா பற்றி கருத்துகளை அறிந்து கொண்ட பிறகு மூவரை சுட்டிருக்கிறான். மூவரும் ஆன் தி ஸ்பாட் இறந்து விட்டனர். 4வது டைரக்டரை சுடாமல் சில நிமிடங்கள் விட்டு போய் விட்டான். படப்பிடிப்பு தளத்தை விட்டு வெளியே வந்த கொலையாளி டிவிக்கு சொந்தமான வேனை எடுத்துக்கொண்டு தப்பித்து இருக்கிறான். கொலையாளி கொல்லாமல் விட்ட சினிமா டைரக்டர் பெயர் என்ன? சசிதரன். அவரை நீ விசாரித்தாயா? மைக்ரோ ரிக்கார்டரை ஆன் செய்தான் டியாரா. அதில் டியாரா சசிதரனை தட்டிக் கொடுத்தான். இன்னும் நீங்கள் நடந்த சம்பவம் தந்த ஷாக்கிலிருந்து விடுபடவில்லை போலும். சசிதரன் சங்கோஜமாய் ஆமோதித்தான். சசிதரன் இயற்பெயரா சினிமாவுக்காக வைத்துக்கொண்ட பெயரா? இயற்பெயர். உங்களின் சொந்த ஊர்? பன்ருட்டி அருகில் ஒரு கிராமம். என்ன படித்துள்ளீர்கள்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏ தமிழ். ஹாஸ்டலில் தங்கி படித்தீர்களா? இல்லை, ட்ரெயின் ஸ்டூடண்ட். சினிமாவுக்கு வருவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? சிறுகதைகள் எழுதிக் கொண்டிருந்தேன். எந்தெந்த பத்திரிகைகளில்? கணையாழி, அமுதசுரபி, செம்மலர் போன்ற பத்திரிகைகளில். சினிமாவில் யாரிடம் உதவியாராக பணிபுரிந்தீர்கள்? தங்கர் பச்சானிடம் ஒரு படம் தான் ஒர்க் பண்ணினேன். உங்கள் முதல் படத்தின் டைட்டில் என்ன? தெரியாதவன் போல் டியாரா கேட்டான். ஆலம் விழுதுகள். கூட்டு குடும்பத்தின் அருமை பெருமைகளை படத்தில் கவிதையாக சித்தரித்திருந்தீர்கள் அல்லவா சசிதரன்? தவிர படத்தில் நாட்டுப்புற பாடல்களை காட்சிகளின் தேவைகளுக்கேற்ப புகுத்தியிருந்தீர்களல்வா? படத்தில் கதாநாயகியின் மார்புச்சேலை தற்செயலாக கூட ஒதுங்கவில்லை. கதாநாயகன் கேரக்டர் வாழ்க்கையில் நாம் தினம் தினம் சந்திக்கக்கூடிய சாதாரணன். பெருமையாய் புன்னகைத்தான் சசிதரன். முதல் வெற்றியில் நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன? தமிழ்நாட்டு ரசிகன் மிக தெளிவாக இருக்கிறான். செக்ஸ் படம் பார்க்க நாம் அழைத்தோம் என்றால் நாம் அவனுக்கு நடிகைகளின் கிளிவேஜ்களை காட்ட வேண்டும். குடும்பப் படம் பார்க்க நாம் அழைத்தோம் என்றால் நாம் அவனுக்கு நடிகைகளின் கணுக்கால்களை கூட காட்டக்கூடாது. சைவம் என்றால் சைவம், அசைவம் என்றால் அசைவம். ரசிகர்கள் மாணவர்கள். சிலபஸ் தயாரிப்பது நாம். எந்த சிலபஸ் தயாரித்தாலும் சுவாரஸ்யமாக கற்றுக் கொடுத்தால் மாணவர்கள் சிறப்பாக படிக்கத் தயார். கலாச்சாரம் என்பது ஒரு பொருளல்ல, தேய்மானமாக. அது ஒரு பாவனை. அது ஒரு மரபு சார்ந்த நம்பிக்கை. அதனை ஒரு ரிலே ரேஸ் போல் தொடர்ந்து வரும் தலைமுறையினர் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது பிரதான கேள்விகளுக்கு வருகிறேன். உங்கள் கருத்தும் கொலையாளி கருத்தும் ஒரே அலைவரிசையில் அமைந்திருப்பதாக எனக்குப் படுகிறது. கொலையாளி என்ன கருத்தை மனதில் வைத்து கொண்டு 3 வன்கொலைகளை நிகழ்த்தினான் என்பது எனக்கு தெரியாது. கொலையாளியை நேருக்கு நேர் பார்த்தீர்களல்லவா? ஆம், ஒரு சில நிமிடங்கள் பார்த்தேன். அவன் எப்படி இருந்தான்? ஒல்லியா கருப்பா? 30-35 வயதினனாக காணப்பட்டான். அவன் வன்கொலைகளில் ஈடுபட்டதை டிவியின் வீடியோ கருவிகள் படம்பிடித்துள்ளன. அவற்றை நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கொலையாளியின் உருவம் புரிபடும். வி நோ இட் சசிதரன். நான் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் கூறுங்கள். சசிதரன் மாறினான். கொலையாளி உங்களை பார்த்து ஏதாவது கூறினானா? இதற்கு முன் அவனை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? ஜாமா. கொலையாளியை மீண்டும் பார்த்தால் உங்களால் அவனை அடையாளம் காட்ட முடியுமா? தெரியவில்லை. உங்களுக்கு தனித்தமிழ் இயக்கங்கள், தமிழ் கலாச்சார பாதுகாப்பு அமைப்புகள் இவற்றுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு உண்டா? கண் சிவந்தான் சசிதரன். என்னுடைய தமிழ் உணர்வை திட்டமிட்டு புண்படுத்துகிறீர்கள். நடந்த கொலைகளுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பது போல ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறீர்கள். அமைதிப்படுங்கள் சசிதரன். இப்படி ஒரு சந்தேகம் சம்பவம் நடந்ததை பார்த்தவர்கள், படித்தவர்கள், கேள்வியுற்றவர்கள் அனைவருக்கும் வரும். மௌனித்தான் சசிதரன். நிகழ்ச்சி பதிவுக்கு வரும் முன் யாரை சந்தித்தீர்கள்? ஒரு லிஸ்ட் ஒப்பிப்பீர்களா? என்னுடைய அடுத்த படத்தின் தயாரிப்பாளர், எனது மனைவியின் சொந்தக்காரர்கள், என்னுடைய 6 உதவியாளர்கள், சில ரசிகர்கள். உங்களுடைய வீட்டு முகவரி, தொலைபேசி உலா தொலைபேசி எண்கள் தேவை எங்களுக்கு தந்தான் சசிதரன். உங்களுக்கு எழுத்தாளர் முரளி மனோகரின் பரிச்சயம் உண்டா? ஒரு சில தடவை நேரில் பார்த்திருக்கிறேன். பேசியதில்லை. ஆனால் அவரது படைப்புகள் பலவற்றை வாசித்திருக்கிறேன். அவரின் படைப்புகள் சொல்லும் கருத்துகளில் எனக்கு உடன்பாடில்லை. முரளி மனோகர் கொலைக்கும் 3 சினிமா டைரக்டர்கள் கொலைகளுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருப்பதாக உங்களுக்கு படுகிறதா? இரு சம்பவங்களை கோர்த்து பார்த்து அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர நானொன்றும் கைதேர்ந்த துப்பறிவாளன் இல்லை மிஸ்டர் டியாரா. முரளி மனோகரின் துணைவியார்களுடன் பேசியிருக்கிறீர்களா? ஜாமா.
முரளி மனோகரின் உதவியாளர்களுடன் உங்களுக்கு பரிச்சயம் உண்டா? ரிக்கார்டரை ஆஃப் செய்தான் டியாரா. தேஜி புருவங்கள் முடிச்சிட டியாராவை ஏறிட்டாள். ஒரு மலைப்பாம்பு இரையை பின்னிப் பிணைவது போல கேள்விகளை சசிதரனின் கழுத்தை நோக்கி வீசி சசிதரனை நோகாமல் நொறுங்காமல் விழுங்க எத்தனித்துள்ளாய் டியாரா. ஐ திங்க் சசிதரன் இஸ் டோட்டலி இன்னசென்ட். பதில் சொல்லாமல் சிரித்தான் டியாரா. வி வில் வெயிட் தேஜி. எந்த தீர்மானத்துக்கும் இப்போது நாம் வந்துவிட வேண்டாம். உன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? முரளி மனோகரின் இரு மனைவிமார்களையும் நேரில் சந்தித்து விசாரிக்க இருக்கிறேன். தென் ஆண்டாளின் காதலனை விசாரிக்க இருக்கிறேன். அதுவரை அடுத்த கொலை அதற்குள் நடந்துவிடக்கூடாதென்று எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டிக்கொள்கிறேன். தேஜி வானத்தைச் சுட்டி நெஞ்சை தொட்டு கும்பிட்டு காட்டினாள். ஆனால் தேஜியின் வேண்டுதல் மறுநாளே கொடூரமாய் பொய்த்துப் போனது. ஜெசிந்தா அபார்ட்மெண்ட்ஸ். அத்தியாயம் 4. காரை அபார்ட்மெண்ட்ஸ்க்கு வெளியே நிறுத்திவிட்டு இறங்கினான் டியாரா. லிஃப்ட் கூண்டுக்குள் புகுந்தான். லிஃப்ட் ஆபரேட்டர் போக வேண்டிய தளம் கேட்டு தேவைப்படும் பொத்தான் அமுக்கினான். 1.2.3.4 லிப்டை விட்டு வெளியேறி வராண்டாவில் நடந்தான் டியாரா. பிளாட் எண் 16 அழைப்பு மணியை அமுக்கினான். 20 நொடிகள் தாமதித்து கதவு திறந்தது. முகத்திலும் கைகால்களிலும் மஞ்சள் பூசி மெருகேறிப் போயிருந்த ஒரு பேரிளம் பெண் எதிர்பட்டாள். அழுதழுது அவள் முகம் வீங்கியிருந்தது. நீங்க? நான் டிடெக்டிவ் டியாரா. உங்கள் கணவரின் கொலை சம்பந்தமாக விசாரிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் முரளி மனோகரின் முத்த மனைவியா? ஆம், உள்ளே வாருங்கள். வரவேற்பறையில் சுவாமி ருத்ரானந்தாவின் ராட்சச ப்ளோ அப் புன்னகைத்தது. அமருங்கள். படுக்கையறை இடைவெளியில் மாலை சூடப்பட்ட முரளி மனோகர் புகைப்படம் தெரிந்தது. உள்ளே போன பேரிளம் பெண் ஒரு 30 வயது யுவதியுடன் திரும்பினாள். இருவரும் டியாராவுக்கு எதிரில் அமர்ந்தனர். டியாரா, நான் முரளி மனோகரின் முத்த மனைவி பெயர் தூரிகை. இவள் எனது கணவரின் இரண்டாவது மனைவி பெயர் ஆனந்த பைரவி. எனக்கு ஒரு மகன். பெயர் முத்து மனோகர். விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் இறுதியாண்டு படிக்கிறான். இவளுக்கு ஒரு மகன். பெயர் ராஜமனோகர். 6ஆம் வகுப்பு படிக்கிறான். 2 பெண்களையும் ஆழமாய் ஆராய்ந்தான். தூரிகைக்கு வயது 48 இருக்கக்கூடும். மத்திம உயரம். பூஞ்சையான உடம்பு. வயிற்றுப்பகுதி தெரியாமல் ஜாக்கெட்டும் புடவையும் அணிந்திருந்தாள். ஆனந்த பைரவிக்கு வயது 36 இருக்கக்கூடும். மாநிறம். அதீத உயரம். கவர்ச்சியான உடல் அமைப்பு. கணவனை இழந்த சோகம் அவள் முகத்தில் பெரிதாய் காணப்படவில்லை. தூரிகை, உங்களது கல்யாணம் எப்பொழுது நடந்தது? 1978 இல் நடந்தது. முரளி மனோகர் அப்போது போஸ்டலில் ஸ்டெனோவாக பணிபுரிந்தார். அமைதியான வாழ்க்கை. 1980 இல் கதைகள் எழுத ஆரம்பித்தார். அவர் பிரபலமானது 1986 இல். 1990 இல் ஸ்டெனோ பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று முழுநேர எழுத்துப்பணி மேற்கொண்டாள். சினிமாவில் 1995 இல் என்ட்ரி ஆனார். 1998 இல் சின்னத்திரை என்ட்ரி. முரளி மனோகரின் ஆன்மீகம் ஆத்மார்த்தமானது. முரளி மிகவும் எமோஷனல் டைப். அவர் எழுதும் கதையில் சோகக்காட்சி வந்தால் கதறி அழுதுவிடுவார். அவருக்கு குல்மயர் பூக்கள் மிக பிடிக்கும். அசைவம் சாப்பிடமாட்டார். மது பழக்கம். கடைசி 5 வருடங்களாய் தான் கதைகளில் மரண சம்பவங்களோ இரத்தமோ வராமல் பார்த்துக்கொள்வார். அவர் நல்ல எழுத்தாளர் மட்டுமல்ல, 2 மனைவியருக்கும் நல்ல கணவன், 2 மகன்களுக்கும் நல்ல தந்தை. இறந்து போன கணவனின் பெருமையை முச்சு விடாமல் விவரிக்கும் தூரிகையை மலைப்பாய் பார்த்தான் டியாரா. சமீபத்தில் உங்கள் கணவருக்கு யாராவது எதிரிகள்? அவர் யாரையும் எதிரியாய் பாவித்ததில்லை. ஆனால் அவரை எல்லோரும் எதிரியாய் பாவித்தார்கள். குறிப்பிட்டுச் சொல்ல யாருமில்லை. அவர் சம்பாதித்த பணத்தையெல்லாம் என்ன பண்ணினார்? நான், இவள், 2 ஆண் குழந்தைகள் 4 பெயரில் பேங்கில் தனித்தனி கணக்குகள் ஆரம்பித்து சம்பாதித்த பணத்தை போட்டு வைத்தார். தனக்கென்று அவர் ஒரு பணமும் வைத்துக்கொண்டதில்லை. நம்பினால் நம்புங்கள், அவரது சட்டைப்பையில் 10 ரூபாய் கூட வைத்திருக்க மாட்டார். இன்னும் 5 வருடம் உயிருடன் இருந்திருந்தால் சாமியாராக மாறி இமயமலை பக்கம் ஒதுங்கியிருப்பார். நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள். கழுத்தில் 30-40 பவுனில் மைனர் செயின். அவரின் 1 கிலோமீட்டருக்கு அடிக்கும் புருட் நறுமணம். அதெல்லாம் சினிமா தொழிலுக்கு தேவைப்பட்டது. டியாரா முரளியின் 2வது மனைவியிடம் திரும்பினான். நீங்கள் எப்படி முரளி மனோகரை திருமணம் செய்து கொண்டீர்கள்? அது ஒரு பெரிய கதை. என் சொந்த ஊர் செங்கோட்டை. மதுரை யூனிவர்சிட்டியில் PhD பண்ணினேன். PhD ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்டது முரளி மனோகரின் கதைகள் சம்பந்தமாக சில சந்தேகங்களை நேரில் கேட்க வந்து முரளி மீது காதலானேன். எனது காதலை முரளி மறுத்தார்.
ஒரு கட்டத்தில் தற்கொலை முயற்சியில் இறங்கினேன். தெய்வாதீனமாய் தப்பித்த எனக்கு பரிசாய் தனது கணவனையே ஈந்தார் தூரிகை. இரண்டாவது திருமணத்திலிருந்து இது நாள் வரை ஒரே வீட்டில் கூட பிறந்த அக்காதங்கைகளை விட ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம். எங்களை பிரிக்க எத்தனையோ பெண் எழுத்தாளர்கள் முயற்சி செய்து தோற்றிருக்கிறார்கள். கணவனை இழந்த சோகத்தில் இருக்கும் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாயும் இருக்கிறோம். முரளி ஆண்டாளை மூன்றாவது திருமணம் செய்து கொண்டது. எல்லாம் பிராப்தம். முரளி மனோகர் பெரிய அழகனல்ல, பெரிய செல்வந்தரும் அல்ல, வானளாவிய அதிகாரமும் பெற்றவரும் அல்ல. ஆனால் பெண்கள் அவரை பார்த்த கணத்தில் அவர் மீது காதலுற்றார்கள். ஆண்டாளும் அப்படித்தான். கடவுள் சித்தம். ஆண்டாளை முரளி மனோகர் திருமணம் செய்து கொண்டார். முரளி மனோகரை ஹீரோ ஓர்ஷிப் பண்ணி நீங்கள் இருவரும் அவரை கெடுத்துவிட்டீர்களோ என அஞ்சுகிறேன். அப்படியெல்லாம் இல்லை. முந்தின பிறவியில் அவர் தஞ்சை மண்ணை ஆண்ட ராஜாராஜா சோழன். மன்னருக்கு அதிக மனைவிகள் இருப்பது ஆச்சரியமான விஷயமில்லையே. சிலிர்த்து கொண்டான் டியாரா. ஆண்டாளின் பழைய காதலன் முரளி மனோகரை கொலை செய்திருப்பானோ? நாங்கள் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. முரளி மனோகருக்கும் கொலையுண்ட 3 டைரக்டர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு ஏற்படுத்த முடியுமா உங்களால்? தூரிகை உதடு பிதுக்க ஆனந்த பைரவி உதவிக்கு வந்தாள். மூவரின் படங்களுக்கும் முரளி மனோகர் வசனம் எழுதியிருக்கிறார். ஸ்டோரி டிஸ்கஷன்ஸிலும் கலந்து சீன்கள் கூறி உதவியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் எந்த டெக்னீசியனின் எதிர்காலமாவது முரளியால் பாழாகியுள்ளதா? இக்கேள்விக்கும் ஆனந்த பைரவி துணைக்கு வந்தாள். சூப்பர் பைன் பிலிம்ஸுக்காக ஒரு புது டைரக்டர் ரங்கராசு என்கிற படம் எடுத்தார். எடுக்கப்பட்ட 10,000 அடி படத்தை முரளியிடம் போட்டுக்காட்டி படத்தைப் பற்றி அபிப்பிராயம் கேட்டது சூப்பர் பைன் பிலிம்ஸ். போய் சொல்லத் தெரியாத முரளி படம் குப்பை என்று விட்டார். புரொடியூசர் எடுத்த படத்தை சுருட்டி பரனில் போட்டுவிட்டார். அந்த புது டைரக்டருக்கு வேறு புது படமும் கிடைக்காமல் முரளி மீது கொலைவெறியாய் திரிந்தார். ஒரு தடவை முரளிக்கும் அவருக்கும் வாயினி தியேட்டரில் பெரிய கைகலப்பே ஏற்பட்டது. அங்கிருந்தோர் சண்டையை விலக்கிவிட்டனர். ஆனால் அதன்பின் அந்த புது டைரக்டர் என்ன ஆனார், ஏது ஆனார் என்றே தெரியவில்லை. ஒரு வேளை அந்த டைரக்டர்தான் கொலையாளியோ எங்களுக்கு தெரியாது. வேறு ஏதாவது முரளி மனோகர் பற்றி செய்திகள்? காப்பி கொண்டு வந்து வைத்தாள் தூரிகை. இருவரின் கண்களும் கண்ணீரால் பளபளத்தன. அவரைப் பற்றி 100 வருஷங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் ஆங்கில நாவல்களை ஆங்கில சினிமாக்களை பார்த்தது கதை உல்டா பண்ணுகிறார் என்பார்கள். ஆனால் பாருங்கள், ஓரிஜினலையும் இவர் எழுதின தழுவலையும் ஒப்பிட்டு படித்துப் பார்த்தால் தழுவல் ஒரிஜினலை விட 10 மடங்கு பெட்டராய் அமைந்திருக்கும். தமிழ் சினிமா பார்முலா அவருக்கு தலைகீழ் பாடம். அவர் ஒரு படம் ஓடும் என்றால் ஓடும், ஓடாது என்றால் ஓடாது. ஒரு நடிகையின் ஒரு நடிகரின் எதிர்காலத்தை துல்லியமாக கணித்துக் கூறுவார். கணிப்பு ஒரு நாளும் பொய்க்காது. அவர் ஓடாது என கூறியும் ஓடிய ஒரே படம் சசிதரனின் ஆலம் விழுதுகள் தான். இனி ஆனந்தபைரவி நன்கு கதை எழுதுவாள். முரளி மனோகர் விட்ட இடத்தை பைரவி இட்டு நிரப்புவாள். நான் கிளம்புகிறேன். சற்று இருங்கள். இருமகன்களுடன் 2 தாய்மார்கள் கூடி தாங்களே இயற்றிய ஒரு பக்தி பாடலை கண்ணீர் வழிய பாடினர். திருநீரும் குங்குமமும் நீட்டினர். வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டான். சுவாமி ருத்ராதனந்தா தோத்திரம் ஒரு சிறு பாக்கெட் புத்தகத்தை வழங்கினர். வாங்கிக் கொண்டான் டியாரா. லிப்டுக்கு திரும்பினான். லிஃப்ட் தரைத்தளம் வந்தது. வெளியேறி காருக்கு நடந்தான். கார் சீறிப்பாய்ந்தது. இருட்டான அறை. லிப்ஸ்டிக் பிதுக்கிய கொலையாளி. கவிஞர் சூரியநிலா புகைப்படம். கொலையாளியின் லிப்ஸ்டிக் சூரியநிலாவின் புகைப்படக்கழுத்தைச் சுற்றி இரத்த நிற வட்டம் போட்டது. அத்தியாயம் 5. டியாரா ராஜ்குமாரின் கார் சென்னையின் சாட்டிலைட் டவுனான அஸ்தினாபுரத்துக்குள் பிரவேசித்தது. ஒவ்வொரு திருப்பத்திலும் ஆண்டாளின் முகவரி விசாரித்துக் கொண்டே சீனிவாச நகருக்குள் புகுந்தான். காரை பார்த்ததும் ஒரு வாலிபன் ஓடிவந்தான். கார் கண்ணாடியை இறக்கினான். நீங்கதான் டிடெக்டிவ் டியாரா? ஆமா. நீ யார்? நான் தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆண்டாளின் பழைய காதலன் தர்மா. தர்மாவை ஒரு பார்வை பார்த்தான் டியாரா. தர்மாவுக்கு வயது 28 இருக்கும். தர்மா பேசுகையில் பியர் வாசனையடித்தது. காருக்குள்ள வந்து உட்காரு, உன்கிட்ட நான் பேசணும். வந்தமர்ந்தான். தர்மா, உன்னைப்பத்தி கொஞ்சம் சொல்லு. தர்மா பெரிய காந்தி இல்ல, சுயசரிதம் எழுத. எங்கப்பன் கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன். இடையில வந்த ஒரு தொழில் தகராறுல எங்கப்பனை அவன் நண்பர்களே குத்திக் கொன்னுட்டாங்க. எங்கப்பன் செத்ததும் எங்காத்தா யார் கூடவோ ஓடிப்போயிட்டா. அனாதையா வளர்ந்தேன். மதியான சோத்துக்காக கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு படிக்கப் போனேன். +2 பெயில். அடிதடி கட்டை பஞ்சாயத்துகள்ல இறங்கி லைப்ல செட்டிலானேன். ஒரு பஞ்சாயத்து பண்ணப்போன இடத்துலதான் ஆண்டாளை சந்திச்சேன். ஆண்டாளு கோயிலு சிலை மாதிரி அழகு. நானும் அவளும் சுத்தாத இடமில்லை.
அவ உடம்புல என் கை படாத எடம் பாக்கியில்லை. எல்லாம் நல்லாத்தான் சார் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஆண்டாளு தர்மாதர்மா. எனக்கு முரளி மனோகர் கதைகன்னா உசுரு. அவரை நான் பாக்கணும். ஏற்பாடு பண்ண முடியுமா உன்னால ன்னு கேட்டா. நான் ஒரு முட்டாள். காதலி சொல்றதை செஞ்சு குடுக்கிறோம்ன்ற பெயர்ல ஆண்டாளை முரளி மனோகர் கிட்ட கொண்டு போய் விட்டேன். அந்த கதை இந்த கதை ஊர் கதை உலகத்து கதைன்னு அவங்க ஏதேதோ பேசி காதலாயிட்டாங்க. ஆண்டாளு என்னை கழட்டி விட்டுட்டா. அந்த வெறில தான் முரளி மனோகரை சுட்டுக்கொன்னியாக்கும். போலீஸை குழப்ப முழு சினிமா டைரக்டர்களை அடிஷனலா தீர்த்துக்கட்னியாக்கும். பாத்தியா சாரே, போலீஸ்காரன் புத்திய காட்டிட்ட. என் ஆயுதமெல்லாம் கத்தி கப்தாதான். நான் இதுவரைக்கும் துப்பாக்கியை தொட்டுக்கூட பார்த்ததில்லை. பின்ன யார் செஞ்சிருப்பான்ற சந்தேகமென்ன. ஆண்டாள் தான். அவ உனக்கு கிடைக்கலன்ற வெறில பேசுறியாக்கும். சேச்சே, ஆண்டாள் ஒரு மாதிரி பார்ட்டி சார். அவ பேச்சு முழுக்க வயலன்ஸ் தான். அவ ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல டீச்சராயிருக்கா. அவளுக்கு பெரிய ஆளாகணும்னு ஆசை. எந்த பெரிய ஆளை பார்த்தாலும் பொறாமைப்படுவா. அவனை மாதிரி அவளை மாதிரி பெரிய ஆளாக முடியலையேன்னு புலம்புவா. முரளி மனோகரை அவ காதலிக்கிற மாதிரி நடிச்சாலும் அவளுக்கு உள்ளுக்குள்ளார முரளி மீது உலகப் பொறாமை. சினிமால எழுத்து உலகத்துல பிரபலமா இருக்கிறவங்களை திட்டமிட்டு கொன்னாலோ என்னவோ. ஆண்டாள் பின்ன ஏன் முரளியின் குழந்தையை வயிற்றில் சுமக்கணும். அது சொத்துக்காக. முரளியின் மனைவி என்கிற உரிமையில் சினிமாவில் முரளியை கொன்னுவிட்டு முரளியின் குழந்தையை சுமக்கிறாளோ என்னவோ. உணர்ச்சிகரமாய் பேசும் தர்மாவை பார்த்தான் டியாரா. கொலையாளி ஆண் என்றல்லவா ஆர் டிவியின் வீடியோ பதிவுகள் கூறுகின்றன. அவள் தாம்பரம் பைன் ஆர்ட்ஸ் நாடகங்களில் நிறைய ஆண் வேஷங்கள் போட்டு இருக்கிறாள். விலையுயர்ந்த துப்பாக்கி கார் இவையெல்லாம் அவருக்கு எப்படி கிடைக்கின்றன. எந்த பணக்கார கிழவன் ஸ்பான்சர் பண்ணானோ அவரை குணக்கொலை செய்ய முடிவெடுத்து பேசுகிறாய். பிரபலமாக இல்ல சார், சுடுகிற உண்மையைத்தான் கூறுகிறேன். ஆண்டாள் எப்போதும் பணக்கார கிழவன்கள் கூடத்தான் பழகுவாள். இதுவரை அவள் பழகிய இருபணக்கார கிழவர்கள் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள். அவளுக்கு எந்த ஆணின் மீதாவது பிரியம் அதிகமாயிட்டா அவங்களை பட்பட்னு அடிப்பா சார். என்னை எத்தனை தடவை அடிச்சிருக்கா தெரியுமா சார். ஒரு தடவை நான் அவ கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்ட பிறகு சொல்றா சார். உடலுறவு முடிஞ்ச பிறகு பெண் தேள் ஆண் தேளை தின்னுற மாதிரி பொம்பளைங்க ஆம்பிளைங்களை சாப்டா எப்படி இருக்கும் நான் சார். முரளி மனோகரை ஆண்டாள் அடித்து நீ பார்த்திருக்கிறாயா. பலமுறை. ஒரு தடவை அவரின் தாடியை பிடித்து இழுத்து ரகளை பண்ணி விட்டாள். தர்மா, நான் உன் வீட்டை பார்க்க வேண்டும். ஒரு குடிசைக்கு அழைத்துச் சென்றான். குடிசையின் உள்ளும் புறத்தை அலசி ஆராய்ந்தான் டியாரா. உள்ளிருந்த உடைமைகளை சோதித்தான். உன்னுடைய நண்பர்களை எனக்கு அறிமுகப்படுத்து. எதுக்கு. உன்னை பத்தி விசாரிக்கத்தான். அவன்க என்னை பத்தி நல்லவிதமாத்தான் சொல்லுவாங்க. அது உன் நம்பிக்கை. தர்மாவின் நண்பர்கள் கூட்டத்தை தனியே அழைத்துச் சென்று அரை மணி நேரம் பேசினான் டியாரா. அடுத்து ஆண்டாளின் இருப்பிடத்திற்கு புறப்பட்டான் டியாரா. வாருங்கள் துப்பறியும் தோழரே. வயதான தாயாருடன் இருந்த ஆண்டாள் வரவேற்றாள். என்ன இந்த பக்கம் காற்றடிக்கிறது. என் இதயவேந்தன் முரளியை கொன்ற கொடியவனை கொடியவளை கண்டுபிடித்து விட்டீர்களா. உதடு பிதுக்கியபடி ஆண்டாளின் மீது தர்மா அடுக்கிய குற்றச்சாட்டுகளை அவள் முன் கொட்டினான். முகம் சிவந்தாள். எனக்கு யாரை பிடித்தாலும் அடிப்பேன். நிறைய பணக்கார முதியோர்களுடன் நட்பு பாராட்டியிருக்கிறேன். நாடகங்களில் ஆண்வேஷம் போட்டிருக்கிறேன். எனக்கு பணம் புகழின் மீது ஆசை உண்டு. தர்மாவிடம் செக்ஸ் வைத்திருந்திருக்கிறேன். முரளி மனோகர் மீது இருக்கும் காதல் கூட பொறாமை கலந்ததுதான். இன்னும் என்னிடம் 1000 எதிர்மறை குணங்கள் உள்ளன. நான் 21ஆம் நூற்றாண்டு பெண். நான் இப்படித்தான் இருப்பேன். ஆனாலும் முரளி மனோகர் மீதான என் காதல் பொய்யல்ல. நான் முரளி மனோகரை கொல்லவில்லை. கொலையாளி உங்கள் முதுகுக்கு பின்தான் நிற்கிறான். அவசர முடிவில் தொங்காமல் நுட்பமாய் துப்பறிந்து கொலையாளியின் முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள் தோழரே. டியாரா இறுகினான். கோடம்பாக்கம் பாரதீஸ்வரன் காலனி. கவிஞர் சூரியநிலாவின் பங்களா. சூரியநிலாவுக்கு சொந்த ஊர் சோழவந்தான். அத்தியாயம் 6. கவிதை எழுத வந்த புதிதில் சூரியநிலா தமிழ் சினிமா உலகை தனது கவிதைகளால் திட்டித் தீர்த்தவர். பின்னாளில் சினிமாவிற்குள் பிரவேசித்து கொள்கைத்தடம் மாறிப்போனார் சூரியநிலா. சூரியநிலாவுக்கு 10க்கும் மேற்பட்ட உதவியாளர்கள். கவிதை தொகுப்புகளுக்கு சூரியநிலா பெயரால் வாழ்த்துரை எழுதித்தர ஒரு உதவியாளன். பத்திரிகைகளுக்கு கோஸ்ட் ரைட்டிங் பண்ண ஒரு உதவியாளன். சிறு பட்ஜெட் படங்களுக்கு பாடல் எழுதித்தர ஒரு உதவியாளன். வரவேற்பறையில் காத்திருந்தவர்களை வெள்ளை குர்தா ஜிப்பாவுடன் வந்து வணங்கினார். கவிதை பெருங்கடலே, வணக்கம். நாங்கள் கன்னியாகுமரியிலிருந்து வருகிறோம்.
நாங்கள் வக்கீல் நண்பர்கள் மூவர் சேர்ந்து கால ஓட்டம் எனும் காலாண்டுச் சிற்றிதழ் ஆரம்பிக்க இருக்கிறோம். நீங்கள் தான் விழாவுக்கு தலைமையேற்று இதழின் முதல் பிரதியை வெளியிட வேண்டும். ஓகோ, அப்படியா நண்பர்களே, நல்லது. காலச்சுவடு சாயலில் உள்ளதே உங்கள் இதழ். காலோட்டம் பரவாயில்லையா? வேறு இரு தலைப்புகளும் எங்கள் பரிசீலனையில் உள்ளன. 1 முடிவின் தொடக்கம் நிகழ்ச்சிச்சரம். 2 கால ஓட்டமே இருக்கட்டும். விழவுக்கு நான் வர 30,000 ரூபாய் முன் பணமாய் தரப்பட வேண்டும். சென்று வர சி முதல் வகுப்பு முன் பதிவு தேவை. 3 நட்சத்திர ஹோட்டலில் எனக்கு ஷூட். என் உதவியாளர்களுக்கு தனி அறை. போஸ்டரில் எனது புகைப்படமும் பெயரும் பளிச்சென்று தெரிய வேண்டும். அழைப்பிதழ் என் விருப்பப்படிதான் அடிக்கப்பட வேண்டும். சார் அயர்ந்தனர். காலை டிபனாக 2 இட்லியும் இனிப்பில்லாத காப்பியும் எடுத்து கொண்டார். இசையமைப்பாளரிடமிருந்து வந்திருக்கும் டியூன்களை போட்டு பார்த்து டூப் வார்த்தைகளை அகற்றிவிட்டு நிஜ வரிகள் டிக்டேட் செய்ய ஆரம்பித்தார் சூரியநிலா. கவிஞரே, இந்த பல்லவி நீங்க ஏற்கனவே எழுதின பாட்டுல வந்துருச்சு. முறைத்தார் சூரியநிலா. இதுக்குத்தான் அறிவான உதவியாளன்களை வேலைக்கு வச்சுக்க கூடாதுன்றது. நம்ம நல்லதுக்குத்தான் நீயா சொன்னேன். நம்ம நல்லதுக்கா? கிழிஞ்சது போ. நீயே ஒரு புதுபல்லவி சொல்லேன். ஜல் ஜல் ஜனக்கு ஜனக்கு ஜல்லாலக்கடி ஜிலிக்கு ஜிலிக்கு பல்பல் பலக்கு பலக்கு பார்க்காதடி கிழக்கு கிழக்கு. இது டுப் வார்த்தையா? இதோ இப்படி மாத்தலாமான்னு பாருங்கய்யா. முனைப்பாய் கூற ஆரம்பித்தான். ஜில் ஜில் ஜரிகை நிலா. இதயத்திலடி தித்திப்பு உலா. பல் பல் பருவநிலா. சுற்றிச்சுழலுதடி காதல் உலா. படு சுமார்தான் வரி. ஆனா உன் சந்தோஷத்துக்காக இந்த வரிகளையே வைச்சிப்பம். மீதியையும் பாடிரு எழுதி நீட்டினான். ஈகோவுக்காக ஒரு சில வரிகளை அடித்து திருத்தினார் கவிப்பெருங்கடல். ஒரு உதவியாளன் ஓடிவந்தான். ஐயா, ராஜா கம்பைன்ஸிலிருந்து ஆள் வந்திருக்கு. எழுதின 6 பாடல்களுக்கும் கேஷ் பேமெண்ட் கொண்டு வந்திருக்கான் அந்த ஆள். நீ வாங்கி அம்மாகிட்ட சேர்க்க வேண்டியதுதான. அந்த ஆள் உங்ககிட்டத்தான் தருவேன்னு அடம் பிடிக்கிறான். சூரியநிலா வரவேற்பறைக்கு வந்தார். வந்திருந்த ஆளை முறைத்தார். ஆள் புதுசா இருக்கியே. இதுக்கு முன்னாடி உன்னை நான் ராஜா கம்பைன்ஸில் பார்த்தது இல்லையே. சரி, பணத்தை கொண்டு வந்திருந்த சூட்கேஸை மேஜையில் கிடத்தினான் வந்தவன். திறந்து சைலன்சர் துப்பாக்கியை எடுத்தான். என்னையா இது? கவிப்பெருங்கடலுக்கு என் இனிய எளிய பரிசு. சூரியநிலாவின் நடுநெஞ்சில் சுட்டான். டோட்டா நடுமுதுகில் வெளியேறியது. கவிஞர் பின்னுக்கு மல்லாக்க பிணமாக சரிந்தார். கொலையாளி வந்த வேகத்தில் ஓடி மறைந்தான். அத்தியாயம் 7. சன்னக்ஸ் ஜீன்ஸும் வீக் எண்டர் டி ஷர்ட்டும் அணிந்திருந்தான் டியாரா. டியாராவுக்கு எதிரில் தேஜியும் சிஜாவும் பூனைக்குட்டிகளாய் அமர்ந்திருந்தனர். சி 6இல் கேசட்டைச் சொருகினான். டிவியின் நிகழ்ச்சி பதிவு ஓடியது. பேசிக்கொண்டிருக்கும் 4 இயக்குனர்களுக்கும் கேமிராக்களுக்கும் இடையே வந்தது உருவம். ரீவைண்ட் அண்ட் ஃபார்வேர்டு, ரீவைண்ட் அண்ட் ஃபார்வேர்டு, ரீவைண்ட் அண்ட் ஃபார்வேர்டு. பின் உருவம் வரும் பிரேமை ஃப்ரீஸ் செய்தான் டியாரா. பார்த்த வகையில் கொலையாளியின் முகம் நிழலாய் தெரிந்தது. தலைத்தொப்பி மேல்தலைக்கு கருநிழல் தந்தது. உடல் தடிமன் ஒழுங்கீனமாய் இருந்தது. காவல்துறை வரைந்த ஐடென்டகட் படத்தை உன்னித்தான் டியாரா. தேஜி டியாராவிடம் தடயவியல் நிபுணர் சேகரித்த ரோமம் கொலையாளியின் விக்கிலிருந்து உதிர்ந்ததுதான். ரோமத்தின் மீது படிந்துள்ள இரசாயனங்களைப் பற்றிய கெமிக்கல் ரிப்போர்ட்டை கவனமாய் வாசித்தேன். சென்னையிலுள்ள அனைத்து விக் தயாரிக்கும் கம்பெனிகளையும் சினிமா பேர் ட்ரஸ்ஸர்களையும் நானும் சிஜாவும் விசாரித்தோம். முடிவில் கொலையாளி விக் வாங்க நேரில் வரவில்லை. ஒரு ஏவலாளியை அனுப்பியிருக்கிறான். கொலையாளி வாங்கிய விக் 52.5 மீ சுற்றளவுள்ள தலைக்கு பயன்பட்டுள்ளது. விக்கின் நிறம் பழுப்பான கருப்பு. விக்கில் வகிடு இல்லை. சிஜா டேப் எடுத்து வந்து டியாரா தேஜியின் தலை சுற்றளவுகளை அளந்தாள். சிஜாவின் தலை சுற்றளவை தேஜி எடுத்தாள். டியாரா 57.7 மீ. தேஜி 51.0 மீ. சிஜா 52.5 மீ. விக்கின் அளவை பார்க்கும் போது என்ன தோன்றுகிறது? தேஜி தலை சுற்றளவை பார்க்கும்போது கொலையாளி பெண்ணாய் இருக்கக்கூடுமென அனுமானிக்கிறேன். சிரித்தான் டியாரா. இந்த அனுமானம் முழுக்கச் சரியல்ல. ஆணோ பெண்ணோ மனிதரின் தலை ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். இரட்டை மண்டை, முன்ன பிதுங்கின மண்டை, பின்ன பிதுங்கின மண்டை, முளை வளர்ச்சி சரி இல்லாதவர்களின் குறுகிய மண்டை, இப்படி 1000 மண்டை இருக்கு. முரளிமனோகர் கூட்டல் 3 சினிமா டைரக்டர்கள். கவிஞர் சூரியநிலாவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்களை வாசித்தான் டியாரா. கொலையாளி உபயோகப்படுத்திய துப்பாக்கி பற்றியும் தோட்டாக்கள் பற்றியும் விரிவான ரிப்போர்ட்டை காவல்துறை தயாரித்திருந்தது. துப்பாக்கி பெரட்டா வகை, இத்தாலி தயாரிப்பு, பிஸ்டல் வகை, 0.32 காலிபர்.
0.32 காலிபர் 7.65 மீ. கு சமம் தேஜி. கொலையாளியின் பிஸ்டல் பற்றிய வேற செய்திகள். கொலையாளி பயன்படுத்திய பிஸ்டலில் நேரடியாக தோட்டாக்களை சொருகி சுட முடியாது. அதில் 12 ஷாட் அல்லது 7 ஷாட் மேகசின் களை பொருத்தித்தான் சுட வேண்டும். கொலையாளியின் பிஸ்டல் 30 நொடிகளில் 6 ஷாட் சுடும். பிரமாதமான தகவல்கள். கொலையாளி பற்றிய தியரி என்ன சமைத்திருக்கிறாய் டியாரா. சந்தேகத்துக்கு உரியோர் லிஸ்ட் முதலில். 1. முரளிமனோரின் இரண்டாவது மனைவி ஆனந்தபைரவி. 2. முரளிமனோரின் மூன்றாவது மனைவி ஆண்டாள். 3. ஆண்டாளின் பழைய காதலன் தர்மா. 4. ரங்கராசு பட டைரக்டர் பூவிழியான். 5. புதிய எக்ஸ் லிஸ்டில் அதிக சந்தேகத்துக்குரிய நபர் ரங்கராசு பட டைரக்டர் பூவிழியான்தான். குற்ற நோக்கம் தான் ஜெயிக்காத தமிழ் சினிமா உலகம் அழிந்து போகட்டும் என்பதுதான். இரண்டாவது தியரி ஆண்டாளை கொலையாளி என்கிறது. ஆண்டாளிடம் இளமையும் முரட்டுத்தனமும் மிகை. ஏற்கனவே அவளுக்கு ஆண்வேஷம் போட்ட அனுபவம் உண்டு. நாடக அனுபவம் தன் அடையாளத்தை காட்டாமல் XRYயை விட்டு விக் வாங்கும் சாதுரியம் பெற்றுத்தந்திருக்கிறது. உருவத்தின் உடல் ஒழுங்கீனத்துக்கு காரணம் பெண் கொலையாளி தனது இடுப்பை ஆண் போல் காட்ட இடுப்பில் பேண்டேஜ் துணி சுற்றியிருக்கக்கூடும். அட்டகாசமான யூகம். சிஜா உனக்கு ஒரு பணி. வடபழனி பஸ் டிப்போ அருகில் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சங்கம் இருக்கிறது. டி நகர் நார்போக் ரோட்டில் சூப்பர் பைன் பிலிம்ஸ் இருக்கிறது. டைரக்டர் பூவிழியானை பற்றி விசாரி. பூவிழியான் எங்கிருந்தாலும் பிடித்து நாளை மாலைக்குள் நம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வா. எனக்கு பணி பாஸ். தேஜி. ஆண்டாளை தொடர்ந்து கண்காணி. நீ என்ன செய்யப் போகிறாய். கொலையாளியின் அடுத்த மூவ் என்னவாயிருக்கும் என யூகித்துக் கொண்டிருக்கிறேன் தேஜி. தோராயமாக கொலையாளியின் அடுத்த மூவ் என்ன டியாரா. பிரபல இசையமைப்பாளர் S.R. முஸ்தபா. தற்சமயத்திற்கு முஸ்தபாவின் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஏன். அவர் லண்டனில் இருக்கிறார். அது பழைய செய்தி. நெய்வேலிதர்னாவில் கலந்து கொள்ளும் கலைஞர்களுக்கும் உண்ணாவிரதம் இருக்கும் ரஜினிகாந்துக்கும் வாழ்த்துச் சொல்ல இன்று அதிகாலை சென்னைக்கு வந்துவிட்டார் முஸ்தபா. கொலையாளி உருவம் முணுமுணுத்தது. இன்று உனக்கு இறந்த நாள் முஸ்தபா. அத்தியாயம் 8. தென்னிந்திய திரைப்பட இயக்குனர்கள் சங்கம். டிவிஎஸ் ஸ்கூட்டியில் போய் இறங்கினாள் சிஜா. வாகனத்தை ஸ்டாண்டிட்டாள். மிடுக்காய் நடந்தாள். அலுவலர் அமர்ந்திருந்தார். வணக்கம். வணக்கம். யாரம்மா நீங்க. ஒரு டைரக்டர் பற்றிய தகவல் தேவை. தனது அடையாள கார்டை காட்டினாள் சிஜா. எந்த டைரக்டர் பற்றிய தகவல் தேவை. டைரக்டர் பூவிழியான். புன்னகையாய் இருந்த அலுவலர் முகம் இருண்டது. பூவிழியான் மாதிரி ஒரு திறமைசாலியை இண்டஸ்ட்ரில பாக்றது மகாபூர்வம். அவரின் சென்னை முகவரியும் சொந்தூர் முகவரியும் தேவை. எங்களிடம் சென்னை முகவரி மட்டும் தான் இருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் பூவிழியானை தேடி 10 பேராவது வந்திருப்பார்கள். நானும் முகவரி கொடுத்தேன். கொடுத்த முகவரியில் அவர் இல்லை என்கிறார்கள் தேடிவந்தவர்கள். அவரது செல்போனை தொடர்பினால் இந்த எண் உபயோகத்தில் இல்லை என்கிற பதில்தான் வருகிறது. சிஜா பூவிழியானின் சென்னை முகவரி வாங்கிக் கொண்டாள். யுனைடெட் இந்தியா காலனியின் டேங்க் தெருவுக்குள் புகுந்தாள். ஒரு வீட்டின் மாடிப்போர்ஷனைத்தான் வாடகைக்கு அமர்த்தி குடியிருந்தான் பூவிழியான். மாடி பூட்டியிருந்தது. கீழ் போர்ஷனிலிருந்து ஒரு குண்டு பெண்மணி வெளிப்பட்டாள். யாராம்மா நீ. காவல்துறையிலிருந்து வருகிறேன். பூவிழியான் பற்றி விசாரிக்க வந்திருக்கிறேன். மாட்டிலதான் தம்பி குடியிருந்துச்சு. ரொம்ப நல்ல பையன். அவன் ஒரு புதுப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தான். அது எதனாலையோ நின்னு போச்சு. அந்த கவலையில 2-3 நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்துச்சு. மானாங்கனையா திட்டிப்புட்டேன். மறுநா காலை பேக் எடுத்துட்டு கிளம்பின தம்பி இதுவரைக்கும் திரும்பி வரல. பூவிழியான் கிளம்பிப்போய் எத்தனை நாளாகுது. 48 நாளாகுதும்மா. மாடி போர்ஷனோட மாற்று சாவி உங்ககிட்ட இருக்கா. இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண போற. மாடிப்போர்ஷனை திறந்து ஒரு துரும்பும் அசைக்காம மாடியை ஒரு அலசு அலசி பாத்திரலாம். பிரச்சனை ஒன்னும் வந்திராதே. பிரச்சனை எதுவும் வராம இருக்கத்தான் இந்த முயற்சியே. குண்டு பெண்மணி சாவி கொண்டு வந்தாள். இருவரும் ஒரு சேர மாடிக்கு நடந்தனர். பூட்டை திறந்தாள். போர்ஷனுக்குள் உட்பட்டனர். கொத்தாய் கடிதங்கள் இறைந்து கிடந்தன. அவற்றிலிருந்து ஒரு போஸ்ட் கார்டை எடுத்தாள் சிஜா. அதில் அன்பே இல்லாத கணவருக்கு வணக்கம். என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டீர்கள். உங்கள் இன்ஜினியர் வேலைக்காக தானே உங்களுக்கு என்னை கட்டிக் கொடுத்தார்கள். சினிமாவில் பெரிதாய் சாதிக்கப் போகிறேன் எனக் கூறி வேலையை ராஜினாமா செய்துவிட்டீர்கள். என் நகைகளை விற்று சென்னைக்கு போனீர்கள். பாலுக்கு கூட பணமில்லாமல் நானும் எனது கைக்குழந்தையும் பட்டினியால் வாடுகிறோம். நீங்கள் ஏதோ சினிமா எடுப்பதாக கேள்விப்பட்டேன். சரி நம் வாழ்வில் வசந்தம் வந்துவிட்டது என மகிழ்ந்தேன்.
ஆனால் யாருடனோ சண்டை போட்டு படத்தை அந்தரத்தில் நிறுத்தி எங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்கிவிட்டீர்கள். சென்னையில் நீங்கள் கிழித்தது போதும். உடனே கோவைக்கு திரும்பி வரவும். கூலி வேலை பார்த்தாவது உங்களையும் கைக்குழந்தையையும் காப்பாற்றுவேன். இப்படிக்கு துர்ப்பாக்கியசாலி. உம்மா. அரை சுவர் முழுக்க பூவிழியானின் ப்ரோ அப்கள் கூடிய தன்னம்பிக்கை வாசகங்கள். தமிழ்நாட்டின் ஸ்டீபன் ஸ்பீல்பெர்க் பூவிழியான் வாழ்க. தமிழ் திரை உலகின் பொற்காலத்தை பூவிழியான்தான் உருவாக்குவான். பூவிழியான் டைரி முழுக்க புதுக்கவிதைகள். மீண்டும் கதவை பூட்டினர். உமாவின் போஸ்ட் கார்டை மட்டும் சிஜா எடுத்து வைத்துக்கொண்டாள். குண்டு பெண்மணிக்கு நன்றி கூறிவிட்டு நார்போக்ரோடுக்கு பறந்தாள் சிஜா. சூப்பர் பைன் பிலிம்ஸ் அலுவலகம். வாய்ப்பு கேட்டு 10க்கும் மேற்பட்ட இளம் இயக்குனர்கள் வெளி வாசலில் காத்திருந்தனர். ரிசப்ஷனுக்கு போனாள் சிஜா. எக்ஸ்கியூஸ் மீ. நான் சிஜா டியாரா டிடெக்டிவ் ஏஜென்சியிலிருந்து வருகிறேன். டைரக்டர் பூவிழியான் பற்றி விசாரிக்க வந்திருக்கிறேன். தயாரிப்பாளரை பார்க்க வேண்டும். இருங்கள். இன்டர்காமில் கேட்டுச் சொல்கிறேன். மலையாளத்தில் சினுங்கி விட்டு ரிசப்ஷன் கிளி சிஜாவிடம் திரும்பியது. புரொடியூசர் கூப்பிடுறாரு. உள்ளே போங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்த தயாரிப்பாளர் வரவேற்றார். வாங்கம்மா. உட்காருங்க. கடைசியா பூவிழியானை ஆகஸ்ட் முதல் வாரம் பார்த்தேன். குடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணினார். 10 நிமிஷம் என்னை தாறுமாறா பேசியவர் அதுக்கு பிறகு கதறியழ ஆரம்பிச்சிட்டார். என் பிடிவாதம் உருகி ஓடிருச்சு. சிற்சில மாற்றங்களுடன் மீண்டும் ரங்கராசு எடுக்க ஒத்துக்கிட்டேன். உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்கச் சொன்னேன். அந்த செய்தியை மனைவிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு என்கிட்ட ஒரு 10,000 ரூபா செலவுக்கு வாங்கிட்டு போனார். அதுக்கு பிறகு அவர் என்ன ஆனார் என்றே தெரியல. அவரின் கோவை முகவரி உங்ககிட்ட இருக்கா? புரொடக்ஷன் மேனேஜரிடம் இருக்கும். வாங்கிக் கொள்ளுங்கள். அவரை பற்றி எந்த தகவல் கிடைத்தாலும் உடனே எனக்கு செல்போனில் தெரிவியுங்கள். கோவை முகவரி கிடைத்தது. ஆர். பூவிழியான் M.A. ஆரின் கீழ் 62 கோவைப்புதூர் சாலை. போரூர். செட்டிப்பாளையம். கோவை .641010. டாடா சபாரி எடுத்துக்கொண்டு கோவைக்கு தனியாக புறப்பட்டாள் சிஜா. செட்டிப்பாளையத்துக்குள் சிஜா பிரவேசித்தாள். ஒரு வீட்டின் முன் நூற்றாக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தனர். சிஜாவின் மனதிற்குள் வௌவால் பறந்தது. எட்டி. என்ன. ஒரு லேடி கைக்குழந்தையோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. காரை விட்டு இறங்கி அந்த வீட்டுக்குள் ஓடினான் சிஜா. தூக்கில் உமா தொங்கிக் கொண்டிருந்தாள். தரையில் கைக்குழந்தை விஷம் புகட்டப்பட்டு வாயில் நுரை பொங்கி இறந்து கிடந்தது. விசாரித்துக் கொண்டிருக்கும் இன்ஸ்பெக்டரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் சிஜா. தற்கொலை கடிதம் கிடைத்ததா சார்? ஒரு கடிதத்தை இன்ஸ்பெக்டர் நீட்டினார். அதில் வீட்டின் ஏழ்மை நிலையை பலதடவை எழுதியும் என் டைரக்டர் கணவன் கண்டுகொள்ளவில்லை. ஒரு பெண் கட்டட வேலை பார்க்கும் ஆணை கூட திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் சினிமா ஆசை பிடித்த ஆணை மணம் செய்து கொள்ளக் கூடாது. வாழ்க்கை ஜரிகை நரகமாகிவிடும் என்பதற்கு நானே சாட்சி. என்னையும் என் மகளையும் மாநகராட்சி அனாதை பிணங்களாய் கருதி தகனம் செய்யட்டும். அபலை உமா. பிணங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. இன்ஸ்பெக்டருடன் ஸ்டேஷனுக்கு போனாள் சிஜா. உமாவுக்கும் பூவிழியானுக்கும் ஏதோ கம்யூனிகேஷன் கேப். தனது மனைவியை பார்க்கவே பூவிழியான் ஆகஸ்ட் முதல் வாரம் கோவை புறப்பட்டு வந்திருக்கிறார். கோவை புறப்பட்டு வந்த பூவிழியான் எங்கே? திடீர் பயணம் என்பதால் ரயில் ரிசர்வேஷன் கிடைத்திருக்காது. ஏதாவது ஆம்னிபஸ்ஸில்தான் கோவை வந்திருப்பார் பூவிழியான். ஆகஸ்ட் 7-10 தேதிகளில் சென்னை கோவை சாலை போக்குவரத்தில் ஏதாவது ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததா? இன்ஸ்பெக்டர் பதிவேட்டை ஆராய்ந்துவிட்டு உதடுபிதுக்கினார். கோவைக்கு 20வது கிலோமீட்டரில் ஓர் அனாதை பிணம் சிக்கியிருக்கிறது. மேபி ஏதாவது நேஷனல் பெர்மிட் லாரி மோதிவிட்டு பறந்திருக்கக்கூடும். ஐடென்டிபிகேஷன் வேண்டி பிணத்தின் புகைப்படத்தை பத்திரிகைகளில் வெளியிட்டோம். முகம் சிதைந்த பிரேதத்தின் புகைப்படம் நீட்டினார். பிரேதத்தின் பேண்ட் பாக்கெட்டில் 9500 ரூபாய் பணமும். நம் வாழ்வில் மெய்யாலுமே வசந்தம் பிறந்துவிட்டது கண்ணே. வாழ்க சூப்பர் பைன் என்கிற வாசகம் கொண்ட தாளும் இருந்து கைப்பற்றினோம். எதற்கும் கலங்காத சிஜா வாய்விட்டு அரற்றினாள். ஐயோ இன்ஸ்பெக்டர். அனாதை பிணமாய் மார்ச்சுவரியில் கிடப்பது டைரக்டர் பூவிழியான் தான். அவர் கோவை வராத காரணத்துக்காகத்தான் அவரின் மனைவி அவசரப்பட்டு கைக்குழந்தையுடன் தற்கொலை செய்திருந்திருக்கிறார். விதி இவர்கள் வாழ்வில் எவ்வளவு கொடூரமாய் விளையாடிவிட்டது பாருங்கள். மார்ச்சுவரிக்கு சென்று பூவிழியானின் பிரேதத்தை பார்த்தாள். தகன ஏற்பாடுகளை முழுக்க கவனித்தபடி சிஜா டியாராவை தொடர்பினாள். முரளி மனோகர் கொலைக்கு முன்னமே பூவிழியான் சாலை விபத்தால் அகால மரணமடைந்திருக்கிறார் டியாரா. காம் டவுன் சிஜா. தகனத்தை முடித்துவிட்டு பத்திரமாக சென்னை திரும்பு. சிஜா கன்னத்தில் வழியும் கண்ணீரை துடைத்தபடி உமாவின் பெற்றோருடன் சேர்ந்து ஈமக்கிரியையில் ஈடுபட்டாள். பச்சைக்கண் பத்திரிகை அலுவலகம்.
அத்தியாயம் 9. எடிட்டர் சங்கரலிங்கம், தேவா, டியாரா, தேஜி, சிஜா ஆகிய ஐவரும் வட்டமாய்ச் சூழ்ந்து அமர்ந்து கொண்டனர். கொலையாளியின் அடுத்த குறி இசையமைப்பாளர் முஸ்தபாதான். அவருக்கான போலீஸ் பாதுகாப்பை அதிகரித்து விடலாம். முஸ்தபாவுக்கு இருக்கும் உயிர் ஆபத்தை முஸ்தபாவிடம் நேரில் தெரிவித்தால் என்ன? வேண்டாம். இங்குதான் நாம் மதிநுட்பமாய் செயல்பட வேண்டும். முஸ்தபாவுக்கு தெரியாமல் முஸ்தபாவைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் அமைப்போம். கொலையாளியை உயிருடனோ பிணமாகவோ பிடித்து விடலாம். கொலையாளியின் அடுத்த குறி முஸ்தபா என்று அறுதியிட்டு எப்படி கூறுகிறாய் டியாரா? வேறு யாராரை அவன் குறிவைக்கக்கூடும்? கொலையாளி தனது கொலைவரிசையை மாற்றியமைத்தால் என்ன பண்ணுவாய்? கொலையாளியின் தோராய லிஸ்ட் இதோ. ஒப்பித்தான் டியாரா. 1. இசையமைப்பாளர் எஸ். ஆர். முஸ்தபா. 2. ஸ்பெஷல் எஃபெக்டஸ் நிபுணர் விஷ்ணு. 3. சண்டை பயிற்சி இயக்குனர் லைட்னங் ரத்தின். 4. நடன பயிற்சி இயக்குனர் அலேக் அழகப்பா. 5. ஒளிப்பதிவு இயக்குனர் எம். சி. ராம். உனது பட்டியலை நன்கு கவனித்துப் பார்த்தால் நவீன தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் செட்டர்களைத்தான் கொலையாளி கொல்கிறான் என்பது புலனாகிறது. தேஜஸ்வினி முஸ்தபாவின் அந்தரங்கச் செயலாளருடன் உலா தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். நான் விகடன் பத்திரிகை ஆபீஸிலிருந்து பேசுகிறேன். முஸ்தபா நடித்த உலா தொலைபேசி விளம்பரம் பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். இன்னும் ஒரு வாரத்துக்கு முஸ்தபாவின் தற்காலிக இருப்பிடத்தை தெரிவிக்க இயலாத நிலையில் உள்ளேன். அவரது செல்போன் நம்பர் சொல்ல முடியாது மேடம். தேஜி ஒரு நொடி யோசித்துவிட்டு புதியதொரு தொலைபேசி எண்ணைத் தொடர்பினாள். வினிதா ஜோசப்பா. ALDITLD. நான் தேஜி, மியூசிக் டைரக்டர் எஸ். ஆர். முஸ்தபா தற்சமயம் எங்கிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து எனக்கு ஒரு 20 நிமிஷத்தில் கூற முடியுமா? வினிதா ஜோசப் சிரித்தார். அவ்வளவுதானே, ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிவிடுகிறேன். 15 நிமிட இடைவெளியில் மீண்டும் லைனுக்கு வந்தார் வினிதா ஜோசப். சொல்லுங்க ஜோசப். உண்ணாவிரதம் இருக்கும் ரஜினிகாந்தை நேரில் போய் பார்த்து விட்டு முஸ்தபா குட்டி விமானத்தில் மாலத்தீவு பறந்துவிட்டார். மை காட், தனியாகவா? எதற்கு போயிருக்கிறார்? டைரக்டர் சஞ்சீவ் விஜய் அமிர்தராஜுக்காக ஒரு புது மெகா பட்ஜெட் படம் எடுக்க இருக்கிறார். பட்ஜெட் 60 கோடி. படத்தில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் கம்ப்யூட்டர் அனிமேஷனும் பாலிவுட்டை விட கொடிகட்டி பறக்கப் போகிறதாம். படத்தில் 8 பாடல்கள். சொல்வதை சுருக்கமாய் சொல்லு. முஸ்தபாவுடன் டைரக்டர் சஞ்சீவ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் விஷ்ணு, ஸ்டண்ட் டைரக்டர் லைட்னிங் ரத்தி, டான்ஸ் டைரக்டர் அலேக் அழகப்பா, கேமிராமேன் எம். சி. ராம், ஆர்ட் டைரக்டர் பெல்லாரி பரணி. துள்ளிக்குதித்தாள் தேஜி. நீங்கள் சொல்லும் தகவல் முழு உண்மையா? முஸ்தபாவின் சகோதரி என் நெருங்கி தோழி. மேற்சொன்ன தகவல்களை எனக்கு அளித்தது முஸ்தபாவின் சகோதரிதான். எப்போது கிளம்பிப்போனார்கள்? சுமார் 90 நிமிடங்களுக்கு முன். தாம்பரம் ஏர்போர்ட்ஸ் மைதானத்திலிருந்து அவர்களின் குட்டி விமானம் கிளம்பியது. சினிமா VIP கள் தவிர விமானத்தில் வேறு யாரார் இருக்கிறார்கள்? பைலட், கோ பைலட் மற்றும் பிளைட் அட்டண்டர்ஸ். தாம்பரம் மாலத்தீவுகள் பயண நேரம் என்ன? இந்நேரம் லாண்ட் ஆயிருப்பார்கள். எங்கு தங்குகிறார்கள் என்பது முஸ்தபாவின் சகோதரிக்கும் தெரியாதாம். இவ்வளவு கேள்விகள் ஏன்? எனி ப்ராப்ளம் டு முஸ்தபா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஓகே, தகவலுக்கு நன்றி. உரையாடலை டியாராவுக்கு விவரித்தாள் தேஜி. பதறி எழுந்தான் டியாரா. சங்கரலிங்கம், நீயும் தேஜியும் குட்டி விமானத்தில் மாலத்தீவுகள் செல்ல உடன் ஏற்பாடு செய்கிறேன். தேவா, தமிழ் நாட்டு காவல்துறை மூலம் அதிகாரப்பூர்வமாக மாலத்தீவு அரசாங்கத்துக்கு நடக்க இருக்கும் பேராபத்தை தெரிவித்து சினிமா விஐபிகள் உயிரை காப்பாற்ற முயற்சிக்கிறேன். டியாராவும் தேஜியும் காருக்கு ஓடினர். கார் தாம்பரத்துக்கு சீறி பாய்ந்தது. சங்கரலிங்கம் தனி குட்டி விமானத்தை வாடகைக்கு அமர்த்தும் முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தார். தாம்பரம். குட்டி விமானம் காத்திருந்தது. டியாராவும் தேஜியும் விமானத்தில் ஏறிக் கொண்டனர். விமானம் வானேறியது. விமானம் 10,000 அடி உயரத்தில் மிதந்தது. பைலட் டியாராவிடம் திரும்பினார். நீங்களிருவரும் மாலத்தீவுகள் பறந்து சினிமா விஐபிகளை காப்பாற்றப் போகிறீர்களாக்கும். இயந்திர இரைச்சல் மீறி டியாரா, ஆம். முடியாது உங்களால். டியாரா தேஜி புஜங்களில் மயக்க ஊசி செருகி இழுத்தான் பைலட் வேஷத்திலிருந்த கொலையாளி. கீழே தெரியும் நீலபச்சை கடலுக்குள் டியாரா தேஜியை தலைகீழாய் தள்ளிவிட்டான் கொலையாளி. அத்தியாயம் 10. கிளைமாக்ஸ். மாலத்தீவுகள் சிதறிக்கிடக்கும் தங்க ஆபரணம் போல் இந்திய பெருங்கடலில் காட்சியளித்தது. இலங்கைக்கு 640 கி.மீ தென்மேற்கே அமைந்திருந்தது மாலத்தீவு. 1968 வரை சுல்தான் குடும்பத்தால் ஆளப்பட்டு வந்த மாலத்தீவு அதன் பின் குடியரசு ஆகியது.
ஜனத்தொகை 3,00,000. மாலத்தீவினரின் பிரதான மதம் முஸ்லிம். பேசும் மொழி சிங்களத்தின் ஒரு வகை தேவகி மொழி. மாலத்தீவுகள் 2000க்கும் மேற்பட்ட குட்டித்தீவுகளை உள்ளடக்கியது. 2220 தீவுகளில் மட்டுமே மக்கள் வாசித்தனர். கையசைக்கும் பனைமரங்கள், மின்னும் வெண்பவள மணல், கண்ணாடித்தகடாய் ஜிலுஜிலுக்கும் நீலபச்சை கடல், ஆழமில்லாத கடல்களில் பயமில்லாமல் நீந்தும் மீன்கள். குட்டி விமானம் தளத்தில் போய் நின்றது. டைரக்டர் சஞ்சீவ் அண்ட் கோ இறங்கியது. முஸ்தபா தனது நீள முடியை கோதிக் கொண்டே கடற்காற்றை ரசித்தார். மவுத் ஆர்கன் எடுத்து புது மெட்டு இசைத்தார். அனைவருக்கும் தனித்தனி காட்டேஜ்கள் அமர்த்தப்பட்டிருந்தன. குளித்துவிட்டு பெர்முடா ட்ரவுசருக்கும் தொல்தோள காட்டன் டீ ஷர்ட்டுக்கும் மாறினர். பார்டேபிள் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வி ஐ பி கள் வட்டமாய் அமர்ந்து கொண்டனர். மேஜை முழுக்க வகை வகையாய் கடல் உணவுகள். ஒயிட் ஒயின், தெக்கலா, ஷுவாஸ் ரீகல், டீச்சர்ஸ் விஸ்கி, போதைப்பானங்கள். பார் அட்டெண்டர் ஒப்பனையில் இருந்த கொலையாளி அவரவருக்கு விருப்பமான உற்சாக பானத்தை அவரவர் கோப்பையில் நிறைத்தான். எல்லா உற்சாக பான பாட்டில்களிலும் கொடிய சயனைடு கலந்திருந்தான் கொலையாளி. எல்லோரும் கோப்பை உயர்த்தி கோர்சாய், நமது புதிய வெஞ்சர் பெரிய வெற்றி பெற. சியர்ஸ். உற்சாகபானத்தை உதடுகள் உறிஞ்சும் முன் பிரளய ஓசையுடன் சினிமா பிரபலங்களின் முன் குதித்தான் டியாரா. மீனவர் உதவியுடன் டியாரா ஸ்டீமரில் பயணித்து பாருக்கு பாய்ந்து பறந்து வந்தது தனிக்கதை. குதித்த அதே வேகத்தில் அனைவரின் கோப்பைகளையும் தட்டி சிதறடித்தான். பார் மேஜையை கால்களால் எட்டி உதைத்து கூவினான். அனைவரும் தரைக்கு குப்புறப்பாயுங்கள், அனைவரும் பாய். கொலையாளியின் துப்பாக்கி சிற. பதிலுக்கு துப்பாக்கியால் சீறினான் டியாரா. தொடர்ந்து கொலையாளிக்கும் டியாராவுக்கும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. முடிவில் டியாராவின் தோட்டா கொலையாளியின் நெஞ்சைத் துளைத்தது. கொலையாளி தீனமான அலறலுடன் சாய்ந்தான். தலை விக்கையும் முகத்தின் லேடெக்ஸ் ஒப்பனையையும் கலைக்க. எழுத்தாளர் முரளிமனோகரின் முதல் மனைவி தூரிகைதான் கொலையாளி. நீங்களா கொலையாளி? ஆம். ஏன்? என்னுடைய பாரம்பரியம் மிக்க குடும்ப பின்னணியை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். என் தாத்தா ஊமைப்படங்களின் முதல் கதாநாயகன். என் தந்தை தமிழ் சினிமாவில் மாபெரும் கதைப்புரட்சி செய்த ஜாம்பவான். என் தாத்தா காலத்து என் தந்தை காலத்து சினிமாக்களில் ஜீவன் இருந்தது. தற்போதைய தமிழ் சினிமாக்கள் பாடம் செய்யப்பட்ட சடலங்களாய் காட்சியளிக்கின்றன. ஆன் தி ஸ்பாட் ஒலிப்பதிவு இல்லாமல் தமிழ் சினிமாக்கள் முழுக்க முழுக்க டப்பிங்கை நம்பி நிற்பது பரிதாபம். தமிழ் சினிமாக்கதைகள் ஒட்டுப்போடப்பட்ட குடுகுடுப்பபைக்காரனின் கைக்குட்டையாய் போய்விட்டன. இசை வார்த்தைகளையும் உணர்ச்சிகளையும் தின்றுவிட்டது. நடனம் உடலுறவு அசைவுகளை நகல் செய்கிறது. ஒளிப்பதிவு யதார்த்தம் மீறிய ஒளி வித்தை புரிகிறது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் கம்ப்யூட்டர் அனிமேஷனும் ஆடியன்ஸின் தரத்தை மழுங்கடித்து விட்டன. பாடல் வரிகள் வக்கிரத்துக்கும் ஆபாசத்துக்கும் கொடி பிடிக்கின்றன. தமிழ் சினிமா தமிழர்களை சிறிது சிறிதாக ஆண்மையற்றவர்களாய், சோம்பேறிகளாய், அரசியல் விழிப்புணர்ச்சி அற்றவர்களாய், உலக நடப்பு தெரியாதவர்களாய், ஆண் பெண் உறவுச் சிக்கல்லை தாங்களே கூடுதலாய் ஏற்படுத்திக் கொள்பவர்களாய் சிதைத்து வருகிறது. வெறும் தொழில்நுட்ப சர்க்கஸ் தமிழ் சினிமாவை உயர்த்தவே உயர்த்ததாது. தமிழ் சினிமாவினருக்கு ஓர் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கவே தொடர் கொலைகளில் ஈடுபட்டேன். என் முயற்சி பாதி வெற்றி பாதி தோல்வி. என் கணவர் 3 கல்யாணம் செய்து கொண்டார். அதனை கூட மன்னித்தேன். ஆனால் மோசமான குப்பைக் கதைகளை தமிழுக்கு தந்து தமிழ் சினிமா பின்னடைவு அடைய ஒரு காரணமானாரே, அதனை என்னால் மன்னிக்க முடியவில்லை. இனிமேலும் தமிழ் திரையுலகினர் விழித்துக்கொள்ளாவிட்டால் 1000 தூரிகைகள் கிளம்புவர் அவர்களை தண்டிக்க. தூரிகை இறந்து போனாள். டியாராவின் கண்களிலிருந்து கிளம்பிய கண்ணீர் துளிகள் தூரிகையின் முகத்தில் குதித்து இறுதி அஞ்சலி செய்தன. முற்றும்.